Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அன்பின் பரலோக தந்தையே, அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா ஏசப்பா, எங்கள் எல்லோரும் ஒரே குடும்பமாக இணையும்படியாக செய்த கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க வந்து இறங்குறதுக்காக நன்றி அப்பா. தேவ தூதல் கொண்டு ஆண்டவரே இந்த ஜெப வீட்டை நீங்க நிரப்பத்துக்காக உங்களுக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்த்து கொள்ள போகிற பிள்ளைகள், வந்திருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கணும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க பேச போகிற வார்த்தைகள் யாரோட இருதயத்தை திறக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ, யாரோட கண்கள் காதுகள் ஆண்டவரை கேட்கணும், திறக்கணும், பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே போய் சேரட்டும் சுவாமி. ஆவியானவரை, மாம்சமான என்னை கொண்டு எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருவோம், அமருவோம். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ, இந்த தலைப்பில் தேவ ஆவியானவர் இந்த நாள்ல உங்கள் மத்தியில பேச சொன்னாரு. Who can have pity on me? யார் நமக்காக பரிதவிக்கிறாங்க? எத்தனையோ பேர் வந்து நோயினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, ஐசியூல இருக்கிறாங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வந்து கூட ரிகவரி ஆயிட்டு இருக்கிறாங்க, ஆபரேஷன் ஆகி. சிலர் காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, தலைவலியில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, கேன்சர் கட்டிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தொண்டை வலினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, தைராய்டு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஹை ஃபீவர், இந்த மாதிரி கொடூரமான நோய்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நோய்கள், இன்னொரு பக்கம் இருதயம் உடைந்து போன மக்கள், கவலைகள். கவலைகள் இல்லாத எந்த மனிதனும் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வரத்தான் செய்யும். வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கும், கவலைகள் இருக்கும், சமாதானம் குலைச்சல் இருக்கும், நிம்மதி கிடையாது. ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு தேவைகள்னால நம்மள வந்து நிரப்ப முடியாத ஒரு கவலை. அந்த மாதிரி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக பரிதவிக்கிறவர் யாராவது இருந்தாக்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்களா? நமக்காக மற்றவங்களுக்காக பரிதவிக்கிறவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? Who can have pity on me? நம்ம முதல்ல ஆதார வசனத்தை நம்ம வாசிப்போம். யாத்ராகமும். எல்லாரும் வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. நீங்க இது மறுபடியும் நீங்க போய் ரெஃபர் பண்ணி பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு தெளிவாக உங்களால இந்த மெசேஜை புரிஞ்சு கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமும் 32 எக்ஸோடஸ் 32 சாப்டர்ல 32 to 34 வரைக்கும் நம்ம பார்ப்போம், வாசிப்போம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர். ஆனால் ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இது ஒரு லீடர் சொல்ற வார்த்தை. ஒரு லீடருக்கு ஒரு கூட்ட ஜனத்தை கொடுத்துடுவாங்க. அந்த கூட்ட ஜனத்துல வந்து யாராவது ஒரு பேர் வந்து அவங்க புத்தகத்துல இல்லைனாக்கா, கிறுக்கி போட்டிருந்தா, அவங்களுக்காக அந்த லீடர் தான் பரிதவிப்பாங்க. அந்த பேர் வரலன்னா, இருந்த பேர் கிறுக்கி இருந்தாக்கா, அந்த கிறுக்கி இருக்கிற பேரை எடுத்துடுங்க, இல்லைன்னா என் பேரை நீங்க கிறுக்கி போட்டுடுங்க
அப்படின்னு ஒரு பக்தன் சொல்றாரு. மோசே சொல்றாரு, ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீர், ஆனால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்மோடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றாருனாக்கா, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன் அப்படின்னு மோசேக்கு தெரியப்படுத்துறார். ஸோ ஒரு லீடருக்கு என்னோட பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்திருக்கிற என்னோட பிள்ளைகளோட பேர் நீங்க கிறுக்கி போட்டு இருந்தாக்கா, பாவத்தின் நிமித்தம் கிறுக்கி போட்டு இருந்தா அவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு பரிந்து பேசுவாங்க லீடர்ஸ். மன்னிச்சிடுங்க. அப்படி நீங்க மன்னிக்கலன்னா என்னோட பேர் கிறுக்கி போடுங்கன்னு மோசே சொல்றார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் சொல்றாரு மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாக பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை தான் நான் கிறுக்கி போடுவேன், தவிர உன் பேரை நான் கிறுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஸோ இப்ப கர்த்தரே இப்படி சொன்ன பேருக்கு நம்ம வேற யார்கிட்ட நம்ம போக முடியும்? கர்த்தரே இப்படி சொல்லிட்ட, நமக்கு ஒரே ஒரு ஆதரவு கர்த்தர் தான். பாவம் செய்தா மன்னிக்கிற தேவன் அவரு, மன்னிக்கணும். வேற புக்ல கிறுக்கி போட்ட என்ன அர்த்தம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு யார் நமக்கு உதவி செய்வாங்க? எப்படி நம்ம யார தேடி போக முடியும்? கர்த்தரே கைவிட்ட பிறகு நம்ம யாரை தேடி போக முடியும்? சங்கீதம் சாம்ஸ் 4 அதிகாரத்துல 6ஆம் வசனம், ஐயோ எனக்கு நன்மை காண்பிக்கிறவன் யாருமே கிடையாதா இந்த பூமியில சொல்லி புலம்புகிற மக்கள் அநேகராக இருக்கிறாங்க இந்த காலகட்டத்துல. 6ஆம் வசனம், எங்களுக்கு நன்மை காண்பிக்க, சங்கீதம் சாம்ஸ், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியே எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும். அப்படி கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு நன்மை யாராவது காண்பிவாங்களா? யாருமே இல்லையே, நன்மை காமிக்கிற யாருமே இல்லைன்னு ஒருத்தர் 2 பேர் இல்லமா, அநேகர் தவிக்கிறாங்க. சங்கீதம் சாம்ஸ் 69ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். அப்படி புலம்புற உலகத்துல நம்ம இங்க இருக்கிறோம். நமக்காக யார் பரிதவிக்கிறாங்க? क्वेश्चन மார்க். டைட்டிலே who can have pity on me? क्वेश्चन மார்க். எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ? क्वेश्चन மார்க். சோ இந்த கேள்விக்கு பதில் எப்படி கிடைக்கும் நமக்கு? எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்ற ஒரு கூக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். உண்மையான ஊழியக்காரங்களோட காதுகள்ல ஒழிச்சு கொண்டே இருக்கும். இதுதான் நாம் இந்த உலகத்துல அடிக்கடி கேட்கிற ஒரு கூக்குரலாக இருக்கு. சந்தோஷமாக இருக்கிற, ரொம்ப நிம்மதியா இருக்கிற, எல்லாம் நிறைவாக இருக்கிறன்றது வெரி ரேர் கேட்கறது காதுல. கவலைகள், துயரங்கள், பாடுகள், நிந்தைகள், இந்த மாதிரி புலம்பல்கள், அதுதான் அதிகமாக காதுல கேட்கிறது, கூக்குரல்கள் கேட்கிறது. இப்ப பிரசன்ட் இந்த காலகட்டத்துல உலகத்துல எல்லாம் இருக்கும், எல்லா வசதிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், நிறைவா இருக்கும். ஆனா கூக்குரல் ஓயாது. அது எவ்வளவு பெரிய அதிகாரத்துல இருந்து பில்லியனராக இருந்தாலையும் கூக்குரல் கேட்கும். அவங்க வீட்டுல இருந்து நடக்கிற கூக்குரல் காதுல கேட்கும். ஜெபம் பண்றவங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உலகில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதும் இந்த குரலை கேட்கிறோம். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ? இந்த வார்த்தை தான் கேட்கிறோம். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ? Will any man show me any good? Question mark.
Is there anybody who will take pity on me? யாராவது எனக்காக பரிதவிக்கிறவர்கள் உண்டோ அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பிரசன்ட் காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாம், கேட்கலாம். 2024 வருஷம் செப்டம்பர் 1ஆம் தேதி அந்த நாள்ல என்ஜிபேஜ் மினிஸ்ட்ரியில தேவன் தெரியப்படுத்துறாரு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அதே நாள்ல ஒரு துக்க செய்தியும் நடக்க போகுது. உண்மை சம்பவம் இது. அந்த இழப்புக்கு உண்டான துக்க செய்தி யாருன்றது தேவன் காமிச்சிட்டாரு எனக்கு. இப்போ நல்லபடியாக திருமண காரியத்தையும் நான் நடத்தி வைக்கணும், இந்த விஷயத்திலையும் போராடி அது மீட்டெடுக்கணும். எப்படிப்பட்ட ஒரு சோதனை பாருங்க, நெருக்கடி. கல்யாணம் நல்ல மாதிரி முடியுது, ரிசப்ஷனுக்கு வேற ஒரு இடத்துல சர்ச்சில் தான் கான்வென்ட் எல்லாம் பண்ணி முடிக்கிறோம். ரிசப்ஷன் வேற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க, பெரிய ஒரு ஹாலில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. என்னோட கூட வந்து ஒரு 25-30 பேர் என்னோட பிள்ளைகள், HPH பிள்ளைகள் என் கூட வந்திருந்தாங்க. அப்போ அந்த திருமணம் செய்த அந்த தாயாரோட மகள், மூத்த மகள் தான் திருமணம். அந்த தாயார் வந்து ஆஸ் அ ரெவரண்ட் டாக்டருக்கு அவங்க முன்னணியில ஒரு VIP டேபிள்மா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நீங்க இங்கதான் இருங்கன்னு. ஆனா இன்னொரு துக்க செய்தி கூக்குரல் கேட்க போகுதுன்னு எனக்கு தெரியும், யாருன்றதும் தெரியும். நான் உங்களுக்கு சொன்னேன், இல்ல என்னோட டீம் வந்து வெளியில டேபிள் போட்டுருக்குறாங்க, அந்த இடத்துல நான் போறேன், இங்க உட்காரலன்னு சொன்னேன். அங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் அந்த சகோதரி எனக்கு முன்னின டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நேரடியா நான் இங்க இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறேன். கரெக்டா 8:30 மணி டைம். அந்த டைம்ல நான் வந்து நினைக்கிறேன், ஐயோ இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டாக்க சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டாக்கா கண்டம் தீந்துடும். சாப்பிட்ட உடனே நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் எந்த ஒரு கண்டமோ தீமையோ வரும், நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அவங்க சாப்பிட்டு நான் வர கேட்குறவர சாப்பிடுங்க, நல்ல மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு வந்து அவங்க டேபிள்ல போய் விசாரிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்கள நேரடியா நேருக்கு அது அவங்க டேபிளுக்கு நேரடியா நான் உட்கார்றேன். இன்னொரு நடுவில் ஒரு டேபிள்ல பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனா விபத்து சம்பவம் நடக்க வேண்டியது கண்டிப்பா நடந்து தான் ஆகும். என்ன நடக்குது, அந்த உணவுல இவ்வளவு பெரிய சைஸ் மட்டன் பீஸ்மா, அந்த மட்டன் பீஸ் அவங்களே அறியாம முழுங்கிடுறாங்க, இங்க தொண்டையில சோக் ஆயிடுது. இன்னொரு சகோதரி கையை விட்டு எடுக்கிறாங்க, கையில எடுக்கிற மாதிரி அளவுல தான் இருக்கு, எடுக்கிறாங்க, வரல, தண்ணியும் குடிக்க முடியாது அவங்களால. எல்லாம் அப்படியே சலைவா ஊத்துது அப்படியே. எனக்கு கொடுத்திருக்கிற அருமையான மகன் தம்பி ஸ்டீவன், நல்லா காத்திரமா உடல் சிம்சோன் மாதிரி இருக்கிறாங்கள, அவர் என்ன பண்றாரு, அந்த அம்மாவை அப்படியே அந்த சகோதரியை தூக்கி நெஞ்சில இப்படி பிடிச்சி தூக்கி குலுக்கி பண்றாரு. அந்த பீஸ் வந்து வயிற்றுக்குள்ள போயிட்டாக்கா சரியாயிடுமேன்னு. அவங்க வந்து 3 மடங்கு கனமாயிட்டாங்க, ஹெவி பாடி ஹெவி ஆயிடுச்சு, முகமெல்லாம் கருப்பாயிடுச்சு, ஆத்மா உயிர் வெளியில வந்துடுச்சு. இதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். போராட்டம் பாருங்க, இன்னும் சாப்பாட்டுல நான் கை வைக்கல, போராட்டம். ஐயோ என்னால முடியல, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு குரல். ஸ்டீவன் தம்பி கேட்ட உடனே இந்த குரலுக்கு நீங்க பதில் கொடுங்க, அனுப்பி விடுங்க, அந்த ஆத்மாவை, அந்த சோல் அந்த பாடிக்குள்ள அனுப்பி விடுங்க ஆண்டவரேன்னு அப்படி ஒரு ஜபத்தில் நான் இருந்து தெரியப்படுத்துறேன். அவங்க இந்த பக்கம் அவங்களுக்கு ஒரே ஒரு டாட்டரு, ஒரு சன்னு. அந்த டாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலையே, முதல்ல ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடுறாங்க, ஆன் த வே ஆம்புலன்ஸ். அப்போ அவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அங்க வந்துட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த கையோட, அந்த ஆத்மா உள்ள போன கையோட கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து முகத்துல இருக்கிற அந்த கருப்பு போகுது, கொஞ்சம் ஒளி வந்து பிரைட் வந்து தெளிவாகிறாங்க. அப்புறம் அவங்க வந்துடுறாங்க, ஆம்புலன்ஸ் வந்துடுறாங்க. சரி, ஆம்புலன்ஸ் வந்த கையோட ஃபார்மாலிட்டிக்கு, ஏன்னா கவர்மெண்ட் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா கண்டிப்பா செக்அப் பண்ணித்தான் அவனை எமர்ஜென்சி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் ஸ்கேன் எடுக்கிறாங்க. ஒருவேளை தொண்டையில அந்த இவ்வளவு பெரிய பீஸ் இருந்தா இங்க இருந்திருக்கணும், இல்ல போயிருந்தா இங்க நெஞ்சில இருந்திருக்கணும், இல்ல ஒருவேளை போயிருந்தா வயிற்றுக்குள்ள இருக்கணும். இந்த 3 போர்ஷன் தவிர வேற எதுவுமே நடந்திருக்காது. அந்த வித்தின் 5-10 மினிட்ஸ், 1/2 மணி நேரத்துல நடந்திருக்காது. டைஜஸ்ட் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
அப்படி இருக்கிறக்குள்ள ஸ்கேன் எடுக்கிறாங்க, அந்த பீஸே காணோம். ஹல்லேலூயா. அந்த சகோதரிக்கு உயிரை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் வந்து NJPH மினிஸ்ட்ரிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெஸ்டிமனியை ஆண்டவர் கொடுத்துட்டாருமா. இப்போ அந்த சகோதரி NJPH மினிஸ்ட்ரிக்குள்ள இல்ல, வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனா நல்லா இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. எங்க இருந்தாலே ஒரே ஒரு விஷயம், NJPH ஊழியம் மினிஸ்ட்ரி, உயிர்களை காப்பாற்றுற மினிஸ்ட்ரி. இந்த ஒரு டெஸ்டிமனி வந்து டியர்ஸ் ஷெட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த மெசேஜ்ல நான் பேசியிருப்பேன். தேவ பலன்லயோ நான் வந்து பவர் ஆஃப் காட் அந்த மெசேஜ்ல நான் பேசியிருப்பேன். அது லிங்க் நம்ம ஷேர் பண்ணுவோம், அது நீங்க பாத்துக்கங்க. அந்த சகோதரி வந்து தெரியப்படுத்தி பேசியிருப்பாங்க. இந்த டெஸ்டிமனியை நம்மளுக்கு கொடுத்துறாரு பாருங்க. பவர்ஃபுல்லான டெஸ்டிமனி NJPH ஊழியத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனா கொடுத்துடுவாரு. எந்த இடத்துல போனாலும் நம்ம சொல்லலாம், சாட்சியா சொல்லலாம். அனுபவிச்சுங்க பின்வாங்கி போட்டா நம்மளுக்கு பொறுப்பு கிடையாது. ஆனா அவங்கள அந்த டைம்ல காப்பாத்தி அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவரோட வல்லமையை காமிக்கணும்ன்றதுதான் NJPH மினிஸ்ட்ரியோட நோக்கமே. அதுல கடைசி வரைக்கும் வருங்க நிலைத்து நிற்பாங்க, கடைசி வருங்க வின் பண்ணிடுவாங்க. ஹல்லேலூயா. இந்த சாட்சியை வந்து ஸ்ரீலங்கால உள்ள ஒரு சகோதரி வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா நீங்க அந்த எங்க 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 வீட்டுக்குள்ள கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நீங்க எங்க இடத்துல இருந்திருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன எதுக்கு அப்படி சொல்றீங்கன்னு நான் கேட்குறேன். எங்க அங்கிள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுல நின்றுட்டு இருந்தாரு, சாப்பிட்றதுக்காக நின்றுட்டு இருந்தாரு. ஒருவேளை நீங்க இருந்திருந்தாக்கா டாக்டர், அந்த இடத்துல இருந்திருந்தாக்கா எங்க அங்கிளை காப்பாத்தி இருந்திருப்பீங்க. இந்த ஒரு டெஸ்டிமனி பார்த்து அந்த சகோதரி இந்த விஷயத்த சொன்னாங்க. நான் கேட்டேன், அப்படி என்ன அந்த டெஸ்டிமனில இருந்தது, உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, அந்த இடத்துல வந்து எங்க அங்கிள் சாப்பிட்டு கொண்டு இருந்தாரு. திடீரென்று அவர் கூச்சலிட்டாரு, ஐயோ யாராவது எனக்கு உதவி செய்யுங்களே, ஏதோ எனக்கு செய்கிறது, என்னோட உடல்ல ஏதோ ஒன்று செய்கிறது, என்னால நிக்க கூட முடியவில்லை, யாராவது என்னை பிடித்து கொள்ளுங்கள், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். அருகில் யாருமே வரல. அவரோட இருதயத்துல ஏதோ ஒன்று செய்து, என்னால நிக்க கூட முடியல, யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள்னு சொல்லி அவர் கூக்குரல் இடுறாரு. அருகில் ஒருவரும் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல. ஏன்னா எல்லாருக்குமே பயம். அந்த அங்கிள் அப்படியே வந்து விழுந்து விட்டாரா. அவரை ஸ்ட்ரெச்சர்ல போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். அவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். நீங்க வந்திருந்தால், அந்த இடத்துல ஒருவேளை நீங்க இருந்திருந்தால் ஜெபம் பண்ணிருப்பீங்க, பரிதவித்திருப்பீங்க, அவரை மீட்டெடுத்திருப்பீங்க. யாருமே எங்களுக்கு உதவி செய்யல, யாருமே எங்களுக்காக பரிதவிக்கல. அவர் பரிதாபமாக மரித்து போனார் அந்த நாளிலேயே. இந்த சகோதரி கூட அவங்களோட ஆயுள் நாட்கள் முடிந்திருந்தது. புத்தகத்துல ஆண்டவர் வந்து தீர்க்கதரிசியில் காமிச்சிடுவார். அந்த ஆயுள் நாட்களை கூட்டி கொடுக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ண, அவங்க NJPHக்கு சாட்சியாக நிக்கணுன்றதுக்காக ஜெபம் பண்ண. இன்னைக்கு அவங்க நல்லா உயிரோட இருக்கிறாங்க. பரிதவித்து ஜெபம் பண்ணுவோம். ரெவரண்ட் டாக்டர் உண்மையா இருக்கிற, உயிர் கொடுத்த என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று எனக்கு அறியும், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. உயிரை பெற்றுக்கொண்டு பின்வாங்கி போயிட்டாங்க. இதுதான் கொடூரமான ஒரு உலகம். பரிதவிக்கிறவர்கள் யாருமே கிடையாத ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவர்களோ, பரிதவிக்கிறவர்கள் கொடுத்த பேருக்கோ அதை அனுபவிக்காம பின்வாங்கி போற கூட்டத்திலையும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஜனங்களோட கூக்குரலாக இருக்குதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஹல்லேலூயா. செகண்ட் வேர்ல்ட் வார், இரண்டாவது மகா யுத்தம். இந்த யுத்தத்துல வந்து சில உண்மையான கதைகளை வந்து ஹிஸ்டரினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டரியில படிக்கிறவங்க, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற நேரத்துல
நான் படிக்கிறக்குள்ளோ இந்த இட்டாலி லீடர் முசோலினி இவரை குறித்து நான் வந்து படிக்கிறக்குள்ளோ இவரோட ரோல் ரொம்ப இருந்தது இட்டாலி. ஏன்னா இஸ் அ ரூலர் ஆஃப் தி இட்டாலியன் கண்ட்ரிக்கு ரூல்டு ஃபார் 21 years ரூல் பண்றாருன்னா பார்த்துக்கங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் இந்த மாதம் ஏப்ரல் 28 தான் அவர் மரிக்கிறாரு. ஆனால் 1945. ஹல்லேலூயா. இந்த முசோலினி என்ன தெரியுமா? இவரை பத்தி பிக்சர் போடுமா? அவர் போட்ட சில காரியங்கள் வந்து தன்னோட நாட்டுக்கு போட்ட சில காரியங்கள், திட்டங்கள் அந்த இத்தாலி தேசத்துல உள்ள ஜனங்களுக்கு அது சமாதானம் இல்லை. அவங்களுக்கு அந்த நாட்டின் மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி பிடிக்காத இருக்கிறதுனால அந்த நாட்டின் மக்களே தன்னுடைய லீடரை அவங்க என்ன பண்றாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க, அதாவது பிரிசன்ல போட்டுடுறாங்க. போட்ட பிறகு அவருக்கு வந்து ஹிட்லர் வந்து அவருடைய நெருங்கிய நண்பன், க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஹிட்லர் தெரியல, 2வது உலக யுத்தத்தை உலகத்தையே ஒரு கலக்குன ஒரு சாவரன், உலகத்தையே ஒரு கலக்கிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட ஹிட்லர் முசோலினியோட நெருங்கிய நண்பனாக இருக்கிறாரு. அவர் தம்முடைய விமான படையை அனுப்பி அவரை மீட்டார், முசோலினியை மீட்டார். மீட்ட பிறகு முசோலினி இடத்துல வந்து ஹிட்லர் ஒரு காரியத்தை சொல்றாருமா. இது நான் சொல்லிட்டு இருக்கிறது ஹிஸ்டரி, சரித்திரம், நடந்த உண்மை சம்பவம். ஹிட்லர் உட்காந்து முசோலினிட்ட ஒரு வார்த்தை, ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னோட படையை அனுப்பி உன்னை வந்து திரும்ப உன் நாட்டுக்கு, அதாவது இத்தாலி நாட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். உன் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த நாட்டின் ஜனங்களே வந்து பிரிசன்ல போட்டாங்க. அவங்கள நான் கண்ட்ரோல் பண்ணி, ஹிட்லர் வந்து இத்தாலி தேசத்தை தன்னோட கண்ட்ரோல் கொண்டு வந்த கையோட என்னோட படையை வைத்து நான் திரும்ப உன்னை மறுபடியும் ரூல் பண்ற மாதிரி நான் ஆக்குறேன். நீ மறுபடியும் இத்தாலி தேசத்துக்கு நீ வந்து ரூல் பண்ண முடியும், அனுப்பி வைக்கிற. ஆனால் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய மகளுடைய கணவன், அதாவது அவனுடைய சன்னின்லா, முசோலினியோட சன்னின்லா என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னாக்கா, என்னுடைய ஜெர்மனி தேசத்துக்கு விரோதமாக சதி செய்து கொண்டிருக்கிறான் என்று நான் கேள்விப்பட்டேன். I understand that your son-in-law is planning to betray the nation of Germany. அப்படின்னு தெரியப்படுத்தி பிளான் பண்ணிட்டு இருக்கிறான். நீ அவனை சுட்டுக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து ஹிட்லர் ஒரு விஷயத்த முசோலினிக்கு தெரியப்படுத்துறாரு. இப்போ முசோலினி ரிலீஸ் ஆயிருக்கிறாரு, ஹிட்லரோட பிடியில இருக்கிறாரு, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வேற. முசோலினி என்ன பண்றாரு, அந்த பேச்சுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மருமகனை கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டு தன்னோட ஆர்மிக்கு சொல்லி அனுப்பி அவர் கூப்பிட்டுட்டு வராரு. இவனை சுற்று கொள்ளுங்கள் என்றான், கில் ஹிம் நவ் சொல்லிட்டு. அவனுடைய மகள், அதாவது முசோலினியோட மகள் ஓடி வந்தால், அப்பா, டாடி, என்னை விதவி ஆக்காதிருங்கள், என் மீது பரிதாபம் படுங்கள், have mercy upon me. என் மீது பரிதாபம் இல்லையானால் என்னுடைய கையில இருக்கும் இந்த குழந்தையை பாருங்க, உங்களுடைய கிராண்ட் சைல்ட், என் புருஷனை கொல்லாதிருங்கள், எங்களுக்காக பரிதாபப்படுங்கள் சொல்லி காலில் விழுந்து கதறி அழுதாள். அந்த மகள் அழுதாள், பலன் இல்லை, அவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அதே போல சில நாட்களுக்குள்ள முசோலினியோ வந்து கொல்லப்படுகிறான். ஏன்னா அந்த தேசத்துல, தன்னோட தேசத்துல உள்ளவங்களே வந்து எதிரியாக இருக்கிறாங்க. முசோலினியுடைய காரியங்கள், திட்டங்கள் பிடிக்காத தன்னோட சொந்த நாட்டு, உள்நாட்டு ஜனங்களே. முசோலினி சாகும் நேரத்தில் அவனுடைய 2வது மனைவி ஓடி வந்தால், அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டால், சுடப்போகிறவர்களை பார்த்து கெஞ்சினால், ஐயா, பரிதாபம் படுங்கள், பரிதாபம் காட்டுங்கள், என் கணவனை கொன்று விடாதீர்கள், என் கணவன் முசோலினியை வந்து கில் பண்ணாதீங்க, கொலை செய்யாதீங்க, சுடாதீங்க. ஆனால் அவர்களோ அவனை சுட்டு வீழ்த்தார்கள், சுட்டுட்டாங்க. இதுல இடையில வந்து ஒரு உமன், ஒரு அம்மா
அந்த அந்த பெண்ணே வந்து முசோலினியை ஷூட் பண்றாங்க, முகத்துல ஷூட் பண்றாங்க. அந்த ஷூட் பண்ற அந்த புல்லட்டு மூக்குல போய் பட்டுச்சு. அந்த பிக்சர் போடுமா, மூக்குல பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல முசோலினினாக்கா அவ்வளோ எதிர்ப்புகள் தன்னோட சொந்த நாட்டிலேயே இருந்தது. ஸோ 2 பேரும் அப்போ வந்து அவரையும் ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ண கையோட 2வது மனைவி கூடவே இருந்ததுனால அவங்களையும் ஷூட் பண்ணிடுறாங்க. பரிதாபமாக இருவரும் மரித்தார்கள். இந்த 2026 வருஷம் யுத்தங்களின் ஆண்டு. இஸ்ரேல் ஈரான் வார் பார்த்திருப்பீங்க எப்படி போய்கொண்டு இருக்குதுன்னு. எத்தனையோ அப்பாவி மக்கள், பெண்கள், ஸ்கூல் பிள்ளைகள், நூற்றுக்கணக்கான அப்பாவி பொது மக்கள் சுற்று வீழ்த்துறாங்க குண்டு போட்டு. பரிதாபமாக மரித்து போறாங்க. ஈவிரக்கமே கிடையாது. ஈவிரக்கம் இல்லாத ஒரு உலகில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிதாபமற்ற உலகில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நமக்காக பரிதவிக்கிறவர்கள் யார் இருக்கிறாங்க? யாருமே கிடையாது. காலில் விழுது கதறி அழுதாலையும் கேட்கிறவங்க யாருமே இல்லை. கூக்குரல் போட்டாலே கேட்கிறவங்க யாருமே இல்லை. ஈவிரக்கம் இல்லை ஜனங்களுக்கு. எத்தனை பிரசன்ட் நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். சொந்த வீட்டிலேயே கிராண்ட் தாத்தா 2 வயசு பேத்திய ரேப் பண்றாங்க. பிரசன்ட்மா வயசு பிள்ளைங்க வீட்டுல இருக்க முடியாது, 4 பேர் உள்ள நுழைந்து ரேப் பண்றாங்க. தெருவுல போக முடியாது, கொண்டு போய் ஒரு மறைவான இடத்துல ரேப் பண்ணி போடுறாங்க. வயசான முதியவர் பாட்டிகளை கூட விட மாட்டேன்றாங்க. ஆபீஸ்ல இருக்கலாம், தெருவுல இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம். இந்த மாதிரி பரிதாபமற்ற உலகில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக பரிதவிக்கிறவர்கள் யார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? பரிதாபத்துக்காய் கலங்கி நிற்கிறார்கள் பிள்ளைகள் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ அப்படி கேட்கறக்குள்ளோ, அந்த குரல் கேட்கறக்குள்ளோ இன்னொரு குரல் பதில் சொல்லுது பாருங்க. அதுதான் தேவ ஆவியானவர். எஸ், ஒரு குரல் இருக்கு. பரிதவிக்கிறதுக்கு ஒரு குரல் இருக்கு, காப்பாத்துறதுக்கு ஒரு குரல் இருக்கு, உதவி செய்யறதுக்கு ஒரு குரல் இருக்கு அப்படின்னு தெரியப்படுத்தி அந்த ஒரு குரல் கேட்க வைக்கிறார். ஹல்லேலூயா. மார்க் 8ஆம் அதிகாரத்துல 2-3 வசனம் அந்த குரல் என்ன சொல்லுகிறதுனா, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் அப்படின்னு வந்து இயேசுவோட குரல் சொல்லுங்க. ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3 நாளாகி சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். மத்தேயு 15 அதிகாரம். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்தும் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அந்த குரல் இதைதான் சொல்லுகிறது. நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொல்ல அதே குரல் இந்த நாள் NJPH பிள்ளைகளை பார்த்து உங்களுக்காக பரிதவிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றார். வெறும் வார்த்தைனால சொல்லல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உனக்காக பரிதவிக்கிறவன் நான் இருக்கிறேன், திடம் கொள்ளு அப்படின்னு தெரியப்படுத்துறார். யார் இந்த மாதிரி சொல்ல முடியும்? நமக்கு யாராவது சொல்ல முடியுமா? இறைவனோட திருக்குமரன் ஆகிய இயேசுவால மட்டும்தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்டவர்? இந்த சொன்ன வார்த்தை சொன்ன அந்த மனிதன், இறைவனோட திருக்குமாரன் எப்படிப்பட்டவர்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம பரிதவிக்கிறார் சொல்றாரு இல்லையா, அப்போ அவர் எப்படிப்பட்டவர்? கொலோசியன்ஸ் 1ஆம் அதிகாரத்துல
15ல இருந்து 20 வசனத்து வரைக்கும் போங்க. அவர் அதர்சனமான தேவனுடைய தத் ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரானவரும் பேரானவர் அப்படின்னு எழுதியிருக்கு. 16 வசனம், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆன சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்வங்களானாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவருக்கென்றே சகலமும் அவரை கொன்று அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. சரியாமா? சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லா அவருக்குள் நிலைத்திருக்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வர் ஆனவர். முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். 19 வசனம், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாய் இருக்கும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதனால்தான் பரிதவிக்கிறேன் நான் உனக்காக சொல்றேன். ஹல்லேலூயா. பூமியில பரலோகத்திலும் பூமியிலும் சகலத்துக்கும் அவருக்கு கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால உனக்காக நான் பரிதவிக்கிறேன்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஹெப்ரூஸ் 1 அதிகாரத்துல 3-13, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், சொன்னவர் வேற யாரோ இல்ல, பிதாவோட மகிமையின் பிரகாசமாக இருக்கிறார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் ஸ்வரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்று அவர் தூதர்களில் யாருக்காவது எப்பொழுதாவது சொன்னதுண்டா? இந்த கேள்விக்கு பதில் ஆவியானவர் தெரியப்படுத்தினார். ஒரு நாளும் ஒரு காலமும் தூதர்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா பிதா, இந்த மாதிரி இவரை நான் ஜெனிப்பிக்க போறேன், இவருக்கு நான் பிதாவாக இருப்பேன், இவர் என் குமாரனாக இருப்பார், தூதருக்கு சொல்லலையா அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். மேலும் தமது முதல் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவ தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அவர் பிரவேசித்த பிறகு தேவ தூதர்கள் வந்து தொழுது கொள்ள வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. 7 வசனம், தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகத்தான் வைத்திருந்தார். தூதர்களை காற்றுகளாகத்தான் வைத்திருந்தாரா? காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்போ தம்முடைய ஊழியர்களுக்கு அவ்வளவு விசேஷித்த ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த ஊழியர்கள் தீர்க்கதரிசிகளாக மாற்றுறாரு. தன் குமாரன் வரப்போற விஷயம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டுல நிறைய பட்டியல் இருக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. ஆனா தன்னுடைய தூதர்களுக்கு சொல்லவே இல்லையா? இதுதான் இந்த ரகசியம். அப்போ தீர்க்கதரிசிகள் தெரிந்து கொண்ட பிறகு அவங்க எழுதி வச்சிடுறாங்க. அதுல நிறைய தீர்க்கதரிசிகள், ஏசாயா, இவங்கெல்லாம் அந்த பட்டியல்ல வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 8 வசனம். அந்த தீர்க்கதரிசிகள் தெரியப்படுத்துறாங்க, குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தில் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது,
நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து இருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்மோடைய தேவன் என்று தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரம் படுத்தினீர். வானங்கள் உம்மோடைய கரத்தின் கிரியைகளால் இருக்கிறது, அவைகள் அழிந்து போகும். அதாவது வானமும் பூமியும் அழிந்து போகும், அவைகள் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர் அப்படின்னு வந்து பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் சொல்லிட்டாங்க. அப்பதான் இயேசு வந்து சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளும் ஒழிந்து போகாது. அப்போ தீர்க்கதரிசிகளுக்கு தெரியப்படுத்துறார் குமாரன் வராருன்னு. ஆனா தூதர்களுக்கு சொல்லல. ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தெரிஞ்ச பிறகுதான் இப்படி ஒரு மனிதன் வந்துட்டு இருக்கிறார்ன்றது உணர ஆரம்பித்தார்கள். ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன், மனம் கலங்காதிருங்கள் என்றது இயேசு வரப்போறாரு தெரியப்படுத்துறாருன்னு தெரிஞ்சு ஹல்லேலூயா. சோ அந்த இயேசு தான் சொல்றாரு, I am moved with compassion for my people. இல்லையா? நமக்காக பரிதவிக்கிறவர் ஒருவர் உண்டு. இயேசு சொன்னார், நான் உங்களுக்காக பரிதவிக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் அவர் வந்து பரிதவித்தார் இல்லையா? எப்பொழுதெல்லாம் அவர் பரிதவித்தார்? ஏன்னா குமாரனுடைய தற்சரூபமாக இருக்கிறது இயேசுதான். பிதாவுடைய தற்சரூபமாக இருக்கிறது குமாரன். சோ இயேசு யார் என்றால் காணக்கூடாத இறைவனின் தற்ஸ்வரூபம், அவருடைய மகிமையின் பிரகாசம், பிதாவோட மகிமையின் பிரகாசமாக இருக்கிறாரு. அவர் இறைவனுடைய அன்பை வெளிப்படுத்ததா வந்தார். இறைவனோட அன்பை வெளிப்படுத்த வந்தார். பேசுவது இயேசுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, எந்த மாற்று கருத்துமும் இல்லை. பேசுறது இயேசுதான். ஆனால் குரல் தேவனுடையது. ஹல்லேலூயா. குரல் தேவனுடையது. இது வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. இறைவனோட தற்ஸ்வரூபம் இயேசு. ஹல்லேலூயா. அந்த தற்ஸ்வரூபமான இயேசு தான் சொல்றாரு, பேசுறது இயேசு, குரல் என்னோட பிதாவோட குரல், நான் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன்னு சொல்றார். அவர் எப்பெல்லாம் பரிதவித்தார்ன்றது ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து இந்த இடத்துல சொல்றேன். எப்ராயிம் என்ற ஒரு மனிதனை குறித்து தேவ ஆவியானவர் இந்த நாள்ல இந்த மெசேஜ்ல லிங்க் பண்ணி பேசுன்னு சொன்னாரு. எப்ராயிம் என்ற ஒரு மனிதன், அவனோட கம்யூனிட்டி, குலத்தினர்கள், அவனுடைய கம்யூனிட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவனும் அவனுடைய கம்யூனிட்டி குலத்தினவர்களும் தேவனுக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செஞ்சிடறாங்கம்மா. கட்டளைகள் மீறிடுறாங்க, பாவத்தை செய்துடுறாங்க, அதுவும் தேவனுக்கு விரோதமாக. இப்போ எப்ராயிம் வந்து இப்படியாக சொல்றாரு, என்னுடைய இள வயதின் பாவங்கள் என்னை நெருக்குகிறது. இப்போ வயசாயிடுச்சு அவருக்கு. ஆனா எப்ராயிம் வந்து எப்படி வந்து கதறானா, என்னுடைய இள வயதின் பாவங்கள் என்னை நெருக்குகிறது, இறுக்கி பிடிக்கிறது. It is killing me now, right now it is killing me now. அவைகளை என்னை விட்டு அகற்றுங்கள், எடுத்து போடுங்க, அது என்னை வாட்டுகிறது. துடிக்கிறார் எப்ராயிம், துடிக்கிறார். அவைகளை என்னால சுமக்க முடியல, தவிக்கிறேன், என்னால அந்த பார சுமையை வந்து சுமக்கவே முடியல. என்னோட இள வயதின் பாவங்கள். அந்த இள வயதுல வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டபர்னஸ் சொல்வோம் இல்லையா, அந்த மாதிரி அடம் பிடிக்கிறது, பிடிவாதம். அப்படிப்பட்ட ஒரு எப்ராயிம், அந்த குணத்தில் உள்ள ஒரு எப்ராயிம், அந்த இள வயதின் பாவத்தின் நிமித்தம் அவனுக்கு வந்து இப்போ வந்து அது உணர ஆரம்பிச்சு அந்த பாவங்கள் இறுக்கி பிடிக்கிறது, கழுத்தை வந்து இறுக்கி பிடிக்கிறது. தேவனுடைய தண்டனை அவனுடைய பாவங்களுக்காக வருகிறது. தேவனுடைய தண்டனை கண்டிப்பா வரும், பாவங்களுக்காக வருகிறது. இப்ராயிம் புலம்பி அழுகிறான். ஒரு பக்கம் இப்ராயிம் புலம்பி அழுகிறான். எப்ராயிம் வந்து புலம்பி அழுகிறான் ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் தேவனும் புலம்பி அழுகிறார். ஒரு பக்கம் எப்ராயிம் புலம்பி அழுகிறார், மற்றொரு பக்கம் தேவனும் புலம்பி அழுகிறார்.
எப்படி அழுறாருன்னா, ஓ இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? எனக்கு நீர் மிகவும் பிரியமான குமாரன், எனக்கு மிகவும் அருமையானவன். உனக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பலவிதமான குழப்பங்கள் வரத்தான் செய்கிறது. பலவிதமான கன்ஃபியூஷன் எழுப்பி வருகிறது. ஆல்மைட்டி காட் சொல்றாருங்க, எந்த ஊழியக்காரர் இல்ல, ஆல்மைட்டி காட் இஸ் டெல்லிங். அதோட கூட என் உள்ளத்தில் உனக்காக பரிதாபங்கள் எழும்புகிறது. உனக்காக நான் பரிதவிக்கிறேன். ஒரு பக்கம் தண்டனை வந்துட்டு இருக்கு, அவரோட உள்ளம் கொதிக்கிறது. ஆனா உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உனக்காக நான் பரிதவிக்கிறேன். நீ எனக்கு ரொம்ப பிரியமான குமாரன், எப்படி நான் உன்னை மறப்பேன்? காரணம் என்ன தெரியுமா? அவரு பிதா அந்த மாதிரி சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் மனஸ்தாபம் படுகிறான், ரிப்பெண்ட் ஆகிறான், மனஸ்தாபம் படுகிறான். தன் இளவயதின் பாவங்களுக்காக மனஸ்தாபம் பட்டான். நான் அப்படி செய்து விட்டேன் என்று அப்படி நினைத்து அவன் மனஸ்தாபம் பட்டான். நான் ஏன் அந்த மாதிரி செஞ்சேன், நான் இள வயதுல நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி மனஸ்தாபம் படுகிறான். ஹல்லேலூயா. ஹோசியா 11ஆம் அதிகாரம், ஹோசியா 11ஆம் அதிகாரத்துல 8-10, அசிரியா இடத்துல அந்த குலத்தினவர் இவரு. எப்ராஹிம் 8ஆம் வசனம், எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல் ஆக்குவேன்? ஆத்மாவை போல் ஆக்குவேன். உன்னை எப்படி ஜெபோயிம் போல வைப்பேன். தரமா? ஜெபோயிம் போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. கன்ஃபியூஷன், தேவனுக்கே கன்ஃபியூஷன் பாருங்க. என் இருதயம் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாக பொங்குகிறது. அதே நேரத்தில் குழப்பம் ஒரு பக்கம் பரிதாபங்கள் பொங்குகிறது, ஏகமாக பொங்குகிறது. 9ஆம் வசனம், என் உக்கிர கோபத்தின் படியே செய்ய மாட்டேன். என் உக்கிர கோபத்தின் படியே நான் செய்ய மாட்டேன். இப்ராஹிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல. மனுஷன் பாருங்க, 2வது வேர்ல்ட் வார் சொன்னேன் இல்லையா? முசோலினி ஆகட்டும், இப்போ நடந்துட்டு இருக்கிற இஸ்ரேல் ஈரான் வார்க்கு எடுத்துக்கலாம். மனுஷங்க தான் கொல்லுவாங்க இன்னொரு மனுஷனை, வந்துச்சுனாக்கா. ஆனா இவர் வந்தாலையும் நான் கொல்றதுக்கு, உன்னை கொல்ல நான் மனுஷன் அல்லன்றார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷர்கள் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்கள் ஈவிரக்கமா இல்லாத ஒரு மனிதர்கள், பரிதாபமற்ற மனிதர்கள். அப்படிப்பட்ட உலகில் தான் அப்பாவி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிலர். ஹல்லேலூயா. சோ அவர் தெரியப்படுத்துறார் இப்படியாக, ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர். ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். I will not enter to the city அப்படின்னு தெரியப்படுத்துறார். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சந்ததி அவர் சிங்கத்தை போல் கர்ஜிப்பார். அவர் கர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. இப்ப இப்ராஹிம் மனஸ்தாபப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. மனசுல துக்கம் வந்துடுது. அவரு தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்கள் நிமித்தம் அவருக்கு துக்கம் வந்து விட்டது. ஜெரமியால இப்படியாக புலம்புறாரு. ஜெரமியா 31ஆம் அதிகாரத்துல 17-22, 17ஆம் வசனம், உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று
கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வந்து சொல்லிடுறாரு, நீ கவலைப்படாத, உன் முடிவு என்னன்றது உனக்கு தெரிய வந்துச்சுன்னா உன்னை அழிக்க மாட்டேன், உன்னோட தேசத்துக்கு உன்னோட சந்ததிகளும் வந்துடும் சொல்லிட்டு கர்த்தர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு. அழிக்கல, நிர்மூலமாக்கல. அப்பதான் 18ஆம் வசனத்துல தேவனே இப்ராஹிம் பத்தி வந்து பேசுறாரு பாருங்க. நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில், அதாவது இங்க விழாவு இருக்கு இல்லையா, விழாவில் அடிக்கிறாரா. அவன் மனஸ்தாபப்பட்ட பிறகு ஏசப்பாவை எப்படி இந்த விழாவில் குத்துனாங்க, சிலுவையில தூங்கிட்டு இருக்கிறவங்களோ, அந்த விழாவில் இவர் வந்து ஏசப்பா பொறுப்புக்கு முன்னாடியே அடிச்சுக்கிறார் பாருங்க. அவன் ஏன்னா பாவம் செஞ்சுட்டான். ஏசப்பா பாவம் செய்யாத விழாவில் குத்தப்படுறாரு. இந்த இப்ராஹிம் வந்து தேவனோட கட்டளைகள் மீறும் நிமித்தம் அது பாவம் தெரிஞ்சு மனஸ்தாபப்பட்டு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெக்கி நாடிக்கொண்டு இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று இப்ராஹிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன்னு கர்த்தரே சொல்றார். அப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறது கர்த்தரே கேட்டாரா? நிச்சயமா கேட்டேன்னு சொல்றாங்க. கேட்டேன்னு இல்ல, நிச்சயமாய் கேட்டேன்னு கர்த்தரே சொல்றாங்க பாருங்க. அப்ப மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விடுகிறவர்களோட விஷயங்கள் பார்க்கறதுக்கு கர்த்தரே இறங்கி வரார், கேட்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. 20ஆம் வசனம், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அவனுக்கு விரோதமா நான் பேசிட்டேன், ஏன்னா கட்டளை மீறினா நான் தண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு விரோதமா பேசிட்டு அவனுக்கு விரோதமாக பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 21ஆம் வசனம், உனக்கு குறிப்படையாளங்களை நிறுத்து, உனக்கு தூண்களை நாட்டு, நீ நடந்த வழியாகிய பாதையின் மேல் உன் மனதை வை, இஸ்ரவேல் ஆகிய குமாரத்தியே திரும்பு, இந்த உம்முடைய பட்டணத்துக்கே திரும்பு, சீர்கெட்டு போன குமாரத்தியே எந்த மற்றும் விலகி திரிவாய். கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்ளுவாள். சோ இஸ்ரவேலேன்றது வந்து குமாரத்தின்றது ஜனங்களை குறித்து தேவன் தெரியப்படுத்துற ஒரு விஷயம். நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை அழிக்க மாட்டேன்னு கர்த்தரே சொல்றார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவ ஆவியானவர் சொல்றாரு, இப்ராஹிம் வந்து விழாவில் அடித்து கொண்டு அழுதான், புலம்பி அழுதான். ஒரு பக்கம் அவனை தண்டித்தார், ஆண்டவர் தண்டித்தார், மறுபக்கம் அவர் என்ன செய்தார் என்று குழம்புறார். என்ன அவர் வந்து பரிதாபப்படுறார். மறுபக்கம் என்ன செய்வது என்று குழம்பி இருக்கிறாரு, பரிதாபம் பண்றாரு, பரிதவிக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிதாபம் புறப்பட்டு வருகிறது. இறைவனோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிதாபங்கள் புறப்பட்டு வருகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ அது என்னன்னாக்கா இதுல நம்ம என்ன வந்து சம்மரியா கன்க்ளூஷன் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம என்ன மாதிரி பாவம், அது இளவயதின் பாவமாக இருக்கட்டும், முதிர் வயதின் பாவமாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இருந்தாலையும் மனஸ்தாபப்பட்டு ஒரு தடவை அறிக்கை பண்ணிட்ட பிறகு இறைவனோட பரிதாபங்கள் இறங்கி வந்துடும். ஹல்லேலூயா. நமக்காக பரிதவிக்கிறவர் உண்டு, உண்டோ இல்ல உண்டு. ஹல்லேலூயா. சோ அவரோட பரிதாபங்கள் ஏராளமாக பொங்கி வருகிறது. இப்ராஹிம் வந்து ஜேஷ்ட புத்திரன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாங்க. பிதாவுக்கு ஜேஷ்ட புத்திரர், குமாரன் தான் ஒரே பேரான குமாரன். ஏசப்பா தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா?
இதில் அடங்கியிருக்கிற இன்னொரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்கங்க. ஜெரமியா 31:9 படிமா. 31:9 எரேமியா 31 அதிகாரத்துல 9 வசனம். ஹல்லேலூயா. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீர் உள்ள நதிகளை அண்டைக்கு இராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவா இருக்கிறேன், எப்பிராயிம் என் சிரேஷ்ட புத்திரனா இருக்கிறான். ஆமென். ஆமென். அவரை எப்படி கொல்லுவாரு இல்லையா? அவரை எப்படி தண்டிப்பாரு? ஒரே பேரான குமாரன், தூய்மையானவர், பரிசுத்தமானவர், ஒரு பாவம் செய்யாதவர், அவரே இறங்கி வந்துடுறார். குமாரன் ரூபம் எடுத்து வர்றார். ஏன்னா அவர் போட்ட லிஸ்ட்ல இருந்த அத்தனை பேரும் பாவம் செஞ்சு மீறுதல் செஞ்சு மனஸ்தாபப்பட்டு திரும்பணுங்க தான், மன திருந்தலானுங்க தான். யாருமே பரிசுத்தர் கிடையாது, இயேசு மட்டும்தான் பரிசுத்தர். அதனால்தான் அந்த குமாரன் மேல, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. அந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? எப்பிராயிமே, நான் உன்னை எப்படிப்பா கொல்லுவேன்? என் மனசு குழம்புகிறது, பலவிதமான குழப்பங்கள் வருது, ஆனாலும் நான் பரிதவிக்கிறேன். போனா போட்டு விட்டுறாரு. ஆனா இயேசு அப்படி இல்லையே. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தைக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஸ்டேட்ல முதல் அமைச்சர், தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, தேர்வு ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஒரு மாநிலத்தில் தலைவன், சிஎம், முதல் மந்திரி, அந்த முதல் மந்திரிக்கு ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வங்கி, அதாவது பேங்க்ல ஒரு ஏராளமான பணம் கொள்ளை போகுது, ஸ்டீல் ஆகுது, ஸ்டோலன். ஸோ அது பேங்க்ல கொள்ளை அடிக்கிறாங்க, அதாவது லூட்டி அடிக்கிறோமா, அந்த வார்த்தை சொல்றது லூட்டி அடிக்கிறது. பேங்க் வந்து டார்கெட் பண்ணி லூட்டி அடிக்கிறாங்க, திருட்டு போயிடுது. ஸோ அதற்கு என்ன பண்ணலான்னு முதல் மந்திரிக்கிட்டே போயிடுது கேஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய பேங்க், அவ்வளோ பெரிய தொகை அமௌண்ட், கேஸ் அங்க போகுது. அவருக்கு ரொம்பவே கோவம் வருது. யாருக்கு? முதல் மந்திரிக்கு, சிஎம்க்கு, சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப கோவம் வருது. என்னடா இது, யார் இது செய்தது, செக் பண்ணுங்கன்னு சிபிஐக்கு தெரியப்படுத்துறாங்க. அப்பொழுது போலீசார்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருடைய பேரை அவருக்கு முன்னாடி வைக்கிறாங்க, முதல்வருக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அது வைத்த உடனே அந்த பேர் யாருன்னு பார்த்தாக்கா, அந்த பேங்க் வங்கி, அந்த வங்கியில மேனேஜராக இருக்கிறார், தலைமை அதிகாரியாக இருக்கிறார், அவர் தான் கொள்ள அடிச்சிருக்கிறார் பாருங்க. அந்த பேரை பார்த்த உடனே முதல் மந்திரிக்கு உள்ளம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த பேர் ஒரு நடுக்கம், உள்ளத்துல ஒரு நடுக்கம் வந்தது, நடுக்கம் ஏற்பட்டு விட்டது, உள்ளம் குழம்ப ஆரம்பித்து விட்டது. காரணம், அந்த மேனேஜர் இவருடைய நெருங்கிய நண்பனாக இருக்கிறாரு. அவருடைய தேர்வுக்கு, அதாவது எலெக்ஷனுக்கு, இந்த மேனேஜர் ஒரு முக்கியமான ஒரு பங்காளராக இருந்திருக்கிறாரு. அரசியல் தேர்வில் இவர் வெற்றி படுறதுக்கு, வெற்றி உண்டாக்குறதுக்கு இந்த மேனேஜர் தான் முக்கியமான காரணமாகவும் இருந்ததுனால, ஐயோ என்னுடைய நண்பனுக்கா இந்த ஒரு நிலைமை, அவனை நான் எப்படி தண்டிப்பேன், அவனை நான் எப்படி சிறைச்சாலையில் போடுவேன். ஒரு பக்கம் குழப்பம் அந்த மேனேஜருக்கு, இன்னொரு பக்கம் பரிதாபம், அவருக்கு இன்னொரு பக்கம் பரிதாபம், தடுமாறுகிறார். இந்த நிலைமை தான் ஆண்டவருக்கு வந்தது அன்னைக்கு. இப்போ இந்த முதல்வருக்கு வந்த நிலைமை தான் அந்த நாட்கள்ல ஆண்டவருக்கு வந்தது. ஒன் சைடு ஆக்னி, இன்னொரு சைடு பிடி. ஒரு பக்கம் குழப்பம், இன்னொரு பக்கம் பரிதாபம், ரெண்டும் கலந்து வந்தது. அதனால தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, நம்முடைய இளவயதின் பாவங்களை நினைத்து நம்மை தண்டிக்க விரும்புகிறார். ஆனால் நாம் மனம் திரும்பும் பொழுது
அவர் மன்னிக்கிறாராம், பரிதாபப்பட்டு மன்னிக்கிறாராம். அப்போ இள வயதின் பாவங்களை மன்னித்தரணும் சொல்லி நம்ம ரிப்பெண்ட் ஆகணும்னு தேவ ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது என்னடா பாவ லிஸ்ட் இருக்குன்னு, ஆனா அந்த புக்கில் இருக்கும், பார்த்துடுவோம், நாங்க புக்கில் பார்த்துடுவோம், அது கிளியர் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. சங்கீதம் சாம்ஸ் 25ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம், என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும், கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவர் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். பாவம் செய்தவர்களை விட்டுறதில்ல, ஒரு வழியை சொல்லி எதிர்க்கிறார், வழியை தெரிவிக்கிறார். சாந்தம் குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தம் குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அதாவது ரிப்பெண்ட் ஆகி கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, ரிப்பெண்ட் ஆகி கீழ்ப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு சாந்தம் குணம் வந்துடும். தான் பண்ண தப்பு உணர ஆரம்பிக்கக்குள்ளோ தலை குஞ்சிடுவாங்க, ஒத்துக்குவாங்க, அவங்க பண்ண பாவத்தை ஒத்துக்குவாங்க, நீங்க சொல்றது சரிதான். அவங்க தான் சாந்த குணம். சாந்தம் குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, நியாயத்தில் நடத்துவார், நியாயத்தை சொல்லி நடத்தி சாந்தம் குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சோ 10ஆம் வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் மாணவைகள். ஸோ அவரோட உடன்படிக்கை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்றது மூலமா தான் அவருடைய கிருபை நம்மளுக்கு கிடைக்கும், சத்தியமான வழியில நம்ம நடக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால ரிப்பெண்ட் ஆகணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். 11ஆம் வசனம், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரியது. ஒத்துக்கணும், நம்ம பாவங்கள் சின்னதோ பெரியதோ, பாவம்னா பாவம் தான். ஒரு கொலை இன்னைக்கு செஞ்சாலே கொலை தான். 20 வருஷம் கழிச்சு நீ கொலை செய்யலையா, அண்ணா அன்னைக்கு கொலை செஞ்ச, இன்னைக்கு கொலை செய்யல, கொலை தான் இல்லையா? நான் இப்பெல்லாம் கொலை செய்யல, நான் பழைய இள வயசுல ஒரு கொலை செஞ்சிருக்கிறேன், அது கணக்குக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னா கிடையாது. கொலை தான். நியாய தீர்ப்பு தான், நீதி இல்லையா? நியாயத்தை நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கிறார். சோ கர்த்தாவே என் அக்கிரமம், 11ஆம் வசனம், கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் சொல்லி நம்ம சரணடைஞ்சிடணும், அவர்கிட்ட சரணடைஞ்சிடணும். ஹல்லேலூயா. 12ஆம் வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார். 13, அவன் ஆத்மா நன்மையால் தங்கும். நன்மையால் தங்கும் தனமா? நன்மை. அவன் ஆத்மா நன்மையில் தங்கும். கரெக்டா? அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். எப்போ நம்ம கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம அந்த நல்ல வழியில நடக்கிற போது அந்த ஆத்மா சமாதானம் கொண்டு வந்துடும், நன்மையாக தங்கும். அவன் சந்ததியும் பூமியில தங்கும், சுதந்திரமாக, ஸ்லேவாக இருக்காது, ஃப்ரீயாக. ஏன்னா பாவத்தின் நிமித்தம் தலைமுறைக்கு வரப்போறதுனால தலைமுறைகள் ஃப்ரீ ஆயிடுவாங்க. எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்து சரண்டர் ஆயிட்டு ஸ்தாபப்பட்டு அறிக்கை பண்ணி மன்னிப்பு நாடுறானோ சந்ததிகள் சுதந்திரம் ஆயிடுவாங்க. இல்லைன்னா நான் தலைமுறை விசாரிப்பு வந்துடும், பாதிக்கப்பட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. 14ஆம் வசனம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். இப்போ கர்த்தருக்கு பயந்து நான் நடக்கிறதுனால அவரோட உடன்படிக்கை எனக்கு தெரிஞ்சதுனால எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்றது we started preaching இல்லையா, தெரியப்படுத்த ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் ஜனங்களுக்கு நான் ப்ரீச்சும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, கட்டளைகளை கடைப்பிடிக்கணும், கட்டளைகள் ஃபாலோ பண்ணணும்னு நீ பிள்ளைகளுக்கு ப்ரீச் பண்ணு, போதி அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஜோஷுவா 1:8 படி
தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஜோஷுவா 1:8 நியாயப்பிரமாணம் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஸோ அதனால ஒவ்வொரு தடவும் நான் ப்ரீச் பண்றதுக்குள்ளும் தெரியப்படுத்துவேன். இப்போ இள வயதின் பாவங்கள், இள வயதுல இருந்தா தான் பாவம் கிடையாதுப்பா. நிறைய மெசேஜுங்கோ ரிக்வெஸ்ட்டுங்க வருது. கல்யாணமாய் திருமணமாய் குழந்தைங்க ஆன பிறகோ வேற ஒரு பெண்ணை மறைமுகமா திருமணம் செய்து அவங்களுக்கும் குழந்தை கொடுத்து வாழ்ற ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. சோ ஈவன் முதியவர்கள் கூட பாவம் செய்யறாங்க. எல்லா பிள்ளைகளுக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன். அப்போ இளவயதின் பாவங்கள், முதிர் வயது பாவங்கள் எல்லாம் கிடையாது. எல்லாரும் பாவிகள் தான். ரிப்பெண்ட் ஆகி அறிக்கை பண்ணோம், என் பாவம் பெரியது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை இந்த மெசேஜ்ல நீங்க ஆக்கிக்கங்க. சங்கீதம் 25:7 சொந்தமாக்கிக்கங்க. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் செய்யணும் தெரியப்படுத்துறார். கர்த்தர் நல்லவர், உத்தமமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் என் இளவயதின் பாவங்களை நினையாதிரும் சொல்லி நம்ம கேட்கும் பொழுது, நம்ம பொழும்பி அழும் பொழுது தேவன் பரிதாபம் கொள்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய உள்ளத்தில் பரிதாபங்கள் எழும்பி வருகிறது, பொங்கி வருகிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்த பரிதாபம் நம்மளுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் இடத்தில் வர தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. ஹல்லேலூயா. இந்த பரிதாபம் தான் கிறிஸ்துவின் தண்டனையிலிருந்து தண்டனை வரவிடாமல் நம்மை காப்பாற்றுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. இந்த that pity which raises in his heart, அதாவது கிறிஸ்துவோட ஹார்ட்டுக்குள்ள அந்த pity raise எழும்புகிறதுனால நமக்கு it stops the judgment coming on us. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிறுத்திடுதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த பரிதாபம் எப்போ நம்ம மனஸ்தாபப்பட்டு நம்ம ரிப்பெண்ட் ஆகும் பொழுது. ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனிதன் எங்குமே இல்லைங்க. எல்லாரும் பாவிகள் தான், இன்க்ளூடிங் மீ. எல்லாரும் பாவிகள் தான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுகிறான். ஹல்லேலூயா. பரிதாபம் அவருடைய உள்ளத்தில் எழும்பி வருகிறது. NJPH பிள்ளைகளே, நம்ம அறிக்கை பண்ணும் பொழுது வந்துடும். ஹல்லேலூயா. பரிதாபம் அவருடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எழும்புகிறது. சோ நம்மை மன்னிக்கிறதுக்காக நிச்சயமா நம்ம மன்னிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பிரதர் சென்னையில இருக்கிறாரு. அவர் இப்படியாக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பினார் எனக்கு. அவர் சொன்னார், டாக்டர், நான் நல்ல வேலையில இருக்கிறேன், நல்ல அழகான மனைவி, எனக்கு 2 பிள்ளைகள், 2 குழந்தைங்கள் எனக்கு. நான் 30 வயசு இருக்கிறக்குள்ள, அப்போ இப்போ அவருக்கு 52 வயசு. நான் 30 வயசு இருக்கிறக்குள்ள என் வேலையில அவுட் ஸ்டேஷனுக்கு போனேன். அவுட் ஸ்டேஷன்ல அனுப்பி விட்டாங்க. வெளி இடத்துல என்னை அனுப்பி விடுறாங்க வேலைக்கு போன்னு சொல்லிட்டு. நான் சென்று இருக்கும்போது வெளி சிட்டிக்கு வேற இடத்துக்கு சென்று இருக்கும்போது அங்க ஒரு ஹோட்டல் எனக்கு கொடுத்தாங்க. அந்த ஹோட்டல்ல நான் தங்கி இருந்தேன். ஒரே ஒரு இரவு வேடிக்கையாய் கலக்கலாம் என்று வெபிச்சார விடுதிக்கு சென்றேன் அப்படின்னு சொன்னார். Just one night I decided to live in a pleasure and I went to a prostitute's home அப்படின்னு தெரியப்படுத்தினார். இன்பமாய் வாழ வேண்டும் ஒரு இரவு மற்றும். அப்படி வாழ்ந்ததுனால விளைவு என்ன நடந்துச்சுன்னா, கொடிய நோய் ஒன்று என்னை பற்றி கொண்டது. அந்த நோய் என் மனைவியும் பற்றி கொண்டது. இரவும் பகலும் நாங்க 2 பேரும் துடிக்கிறோம். இதற்கு மருந்தே இல்லை என்று டாக்டர் சொல்லிட்டாங்க. மருந்தே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரே ஒரு நைட்டு தான் நான் போயிருந்தேன். ஒரே ஒரு பாவம் தான், ஜஸ்ட் ஒன் சின் தான்.
ஒரே ஒரு தடவை நான் செய்த பாவம், என்னுடைய இள வயதின் பாவம் என்னை பின்தொடர்கிறது டாக்டர். அது மட்டும் அல்ல, எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தது. அந்த குழந்தையின் 2 கண்களில் சீவு, பஸ் தெரியல, சீவு வழிந்து வருகிறது. 24 மணி நேரமும் என்னோட குழந்தை துடிக்கிறாள். அதை பார்த்து என் மனைவியும் துடிக்கிறாள். டாக்டர், என் குழந்தை எப்படியாச்சும் நீங்க ஜெபம் பண்ணுங்க என் குழந்தைக்காக. டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, என்னோட குழந்தை ஆயுள் முழுக்கும் இப்படித்தான் கண்ணை மூடிட்டே இருக்கும். பஸ் வர்றதுனால கட்டிடும், கண்ணு திறக்கவே முடியாது. வந்துட்டே இருந்தா இப்படி மூடிடும் இல்லம்மா. 24 மணி நேரம் வந்திருந்தா புள்ள கண் திறக்க முடியுமா? இப்ப என்னோட குழந்தை பெண் குழந்தை 11 வயசு. நாங்க எப்படி போனாலும் பரவாயில்லை, என் குழந்தையை கண்கள் திறந்து பார்க்கணும், குருடாக கூடாது, எதையாவது செய்யுங்கள் அப்படின்னு அவர் புலம்பி அழுந்து இந்த ரிக்வெஸ்ட் அனுப்பி விட்டாரு. நான் எனக்கு கொடுத்த வசனத்தை வைத்து தான் நான் ஜெபம் பண்ணேன். சங்கீதம் 25:7-8 இந்த வசனத்தை வைத்து தான் ஜெபம் பண்ணேன். அந்த வசனம் என்ன சொல்கிறது? என் இளவயதின் பாவங்களை என் மீறுதல்களையும் நினைத்தருளும் கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவர் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் ஜெபம் பண்ண. பாவம் கொடியதுங்க, பாவம் கொடியது. உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். ஆனால் அதே சமயத்துல அந்த மனிதன் மனம் திரும்பினான். நான் அவருக்காக மனதுருகி ஜெபம் பண்ணேன். தான் செய்த பாவத்தை அறிக்கை என்கிட்ட தான் பண்றாரு. ஒரு மனிதன் கிட்ட அறிக்கை பண்ணலன்னா, என்னோட பரமபிதா கிட்ட உன் நாமத்தை கூட நான் அறிக்கை பண்ண மாட்டேன்னு மத்தேயுல சொல்லியிருக்கிறார் இல்லையா? மனிதனுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணாவிட்டா உன்னோட நாமத்தை பரம லோகத்துல பிதா கிட்ட கூட நான் அறிக்கை பண்ண மாட்டேன், விட்டு விடுவேன்னு சொன்னார். என்கிட்ட அறிக்கை பண்ணது நிமித்தம் நான் ஜெபம் பண்ணேன், மனதுருகி ஜெபம் பண்ணேன். என்னாகமும் நம்பர்ஸ் 32:23 என்னாகமும் நம்பர்ஸ் 32:23 நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் அப்படின்னு தேவன் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார். அறியுங்கள் சொல்லி உங்களுக்காக பரிதவிக்கும் ஒரு ஊழியக்காரர்களை ஆண்டவர் இந்த பூமியில இந்த காலகட்டத்தில் வைத்திருக்கிறார். இது ஒரு எக்ஸாம்பிளா தான் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர்களை எதற்கு தேவன் வைத்திருக்கிறார்? குற்றங்களை சுற்றி காட்டும் மட்டும் அல்ல, அதை திருத்தி அவரை மனம் திரும்புதல் செய்ய வைப்பதற்கு தான். அதே நேரத்தில் ஒருவேளை மன திரும்புதல் ஆனால் அவர்களுக்காக மனதுருகி ஜெபிப்பதற்காக, அவர்களுக்காக பரிதவித்து பரிந்து பேசுவதற்காக தான் வைத்திருக்கிறார். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ஜிபிஎச் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அந்த மனிதனுக்காக என்ன வார்த்தை கொண்டு நான் ஜெபம் பண்ணேன்றது தெரியப்படுத்துறேன். இந்த ஒரு விசை உங்களுடைய பரிதாபத்தை காட்டும் ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்ணேன். தேவன் மனம் துருகினார். அந்த சீவு வந்தது, நின்று விட்டது மகளுக்கு. அந்த குழந்தையின் கண்கள் திறக்கப்பட்டது. இன்று அந்த குடும்பமாக கர்த்தரை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் HIV பேரண்டாக இருந்ததுனால அவங்களோட பிக்சர் இதுல நான் டிஸ்பிளே பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. பாவம் கொடியதுதான். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பரிதாபம் அதை மாற்றும். கிறிஸ்துவின் பரிதாபம் அதை மாற்றும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறது. அதுவும் முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி போடுமா. அந்த பரிதாபம் முற்றிலும் நம்மை விட்டு அகற்றி போடும் நம்ம மன திரும்பும் பொழுது.
என் இளவயதின் பாவங்களை மன்னித்தருளும் என்று நாம் கதரும் பொழுது மன்னிக்கிறார். அவருடைய பரிதாபங்கள் பொங்கி வழிகிறது. இன்று அவருடைய பரிதாபத்தை நாம் எல்லோருமே பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியர்கள் உங்களுக்காக மட்டும்தான் புலம்பு அழுகிறார்கள் அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். தேவனுடைய ஊழியர்கள் உங்களுக்காக மன்றாடும் பொழுது தேவன் பரிதாபப்படுகிறாரா? ஏசப்பா மன்றாடும் பொழுது தேவன் பரிதாபப்படுகிறார். அதே வல்லமையினால ஏசப்பா நம்மளையும் நிரப்புனால ஊழியக்காரர்கள் உங்களுக்காக மன்றாடும் பொழுதும் தேவன் பரிதாபம் கொள்கிறார்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். எங்கே தேவனுடைய ஜனங்களை ஒரு கூட்ட ஜனங்களை மோசஸ் நடத்துறாருமா, வழி நடத்துறார். அந்த டைம்ல ஒரு 30 லட்சம் ஜனங்களை நடத்துறாருனாக்கா, நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விடுகிறார்கள் இல்லையா? அப்ப என்ன நடக்குது? தேவன் சொல்கிறார், நான் இவர்களை அழிக்கட்டும் என்று மோசேக்கு தெரியப்படுத்துகிறார். இவர்களை அழித்து போடட்டும் என்று சொல்லும் பொழுது மோசஸ் என்ன பண்றாரு? மன்றாடுகிறார். இறைவன்கிட்ட மன்றாடுகிறார், ஆண்டவரே அவர்களுடைய பாவங்களை மன்னித்தரட்டும், அவர்களுக்காக பரிதாபம் கொள்ளுங்கள் என்று சொல்லி மோசே கெஞ்சி பிரார்த்தனை செய்தார். மோசே கெஞ்சி பிரார்த்தனை செய்தாருன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். டியூட்டர்னமி எக்ஸோடஸ் போமா, யாத்ராகமும் 32:32 போங்க. தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதிய என்னுடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். 34 வசனம். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன்னே செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். விசாரிச்சார். கடைசியா 35 வசனத்துல விசாரிச்சிட்டாரு. ஆரோன் செய்த கன்று குட்டியை ஜனங்கள் சேவித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். ஆனா அந்த டைம்ல மோசஸ் கெஞ்சி கேட்கிறார் பாருங்க, எனக்கு கொடுத்த கூட்டம் 30 லட்சம் கூட்டத்துக்கு அவங்களோட பேர் எல்லாமே அந்த தீர்க்கதரிசி, பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் தெரியும் தீர்க்கதரிசிகள். அப்போ அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ரெக்கார்ட்ல பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. 30 லட்சம் ஜனங்களை 40 வருஷம் நடக்கணும்னாக்கா அவர்களை வச்சிருக்கிறாங்க. அதுல பேர் கிறுக்கி இருந்தாக்கா மன்றாடுறாரு பாருங்க, பரிதாபம் கொள்ளுங்க, பேரு அவங்க பேர் போடுங்க மறுபடியும், அப்படி இல்லைன்னா என் பேரை அழிச்சிடுங்க, என் பேரை கிறுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு. யாத்ராகமும் 12 அதிகாரத்துல இப்போ ஜனங்கள் கேள்வி 30 லட்சம் ஜனம் எப்படி வந்துச்சு இல்லையா? யாத்ராகமும் 12 அதிகாரத்துல 37-38 600 பேர் மென்ஸ். அந்த 600 பேர் நல்ல சோல்ஜர்ஸுங்க மாதிரி இருந்தாங்க, வெறும் ஆண்கள் மட்டுமே. 38 வசனம் அநேகர் இருந்தாங்க, அதுல பெண்கள், குழந்தைங்க, முதியவர்கள். 40 வருஷம்னாக்கா எவ்வளவு குட்டிங்க போட்டிருப்பாங்க. 40 வருஷம் நடத்தினாரு. நான் ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கன்னு அப்ராக்சிமேட்டா தான் சொல்லிட்டு இருக்கேன். மோர் தென் தட் கூட இருக்கலாம் இல்லையாப்பா? ஆனா 600ன்றது போர் சேவகர்கள் துணையாக இருந்தாங்க மோசஸ்க்குன்னு மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க. அது வெறும் ஆண்கள் மற்றும் மென்ஸ் மற்றும் 38 அநேகர் இருந்தாங்க. ஹல்லேலூயா. சோ இதுல என்ன மோசஸோட லீடர்ஷிப் எப்படி இருந்ததுனாக்கா, கர்த்தருக்கு சித்தமான இந்த காரியத்தை இன்னொரு மெசேஜில் நான் பேசுறேன். மோசஸ் பத்தி ஒரு சம்மரியா சொல்லிடுறேன். அந்த ஜனங்களுக்காக பரிதவித்து கடைசியா கானான்குள்ளவே பிரவேசிக்கல. ஜனங்களுக்காக பரிதவித்து கெஞ்சி கேட்டு
அவங்க என்ன செய்தாங்க, என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்றதே அறியாம கர்த்தர்கிட்ட போய் பரிந்து பேசி பேசி கடைசியா மோசஸ் நீ கானான்குள்ள பிரவேசிக்க கூடாது, முடியாது அப்படின்ட்டார். இப்ப இது தெரிஞ்ச உங்களுக்கு கொடுத்த ரெவரண்ட் டாக்டர் ரொம்ப விவரமா இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் என்ன டீச் பண்றோம் அதெல்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணி நடத்துவேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாம் பரம கானான்குள்ள போனோம் இல்லையா? சொல்றதுதான் நம்மளோட கடமை. சொல்லிட்டு விலகிடுவோம். இப்படி செஞ்சு இருக்கிறது, இது கரை இருக்குது, இது கிளியர் ஆகணும், ரிப்பெண்ட் ஆகணும், அப்ப எல்லாமே சரியாயிடும். சொல்லிட்டு நம்ம விலகிடணும். இதுதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கெஞ்சி பரிதாபப்பட்டு நம்ம கரையாகி நம்ம பரம கானான்குள்ள நுழையாதபடி நமக்கு நாமே சூனிய வச்சுக்க கூடாது இல்லையா? மோசஸோட லீடர்ஷிப் எப்படி இருக்கு தெரியுமா? முன்னுக்கு போவார் அவரு, பின்னாடி வந்து 30 லட்சம் ஜனங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அவர் முன்னாடி போயிட்டே இருப்பார். பின்னாடி என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நல்லா நடக்குது அதெல்லாம் கன்சிடரே பண்ணல. அது நிமித்தம் அவருக்கு வந்து ரொம்ப பிரஷர் ஜாஸ்தி கொடுத்ததுனால அடிக்க கூடாது, கண்மலையை ஒரு தடவை தான் அடிக்கணும்னு சொன்னது மீறி 2 முறை அடிச்சிட்டார். கண்மலைன்றது கிறிஸ்து ஒரு தடவை தான் சிலுவையில மறிக்கணும். ஆனா 2 முறை அவரை வந்து சிலுவையில அறிகிற மாதிரி இவர் வந்து மாத்திட்டாரு. அதனால தான் கானான்குள்ள பிரவேசிக்க வைக்கலாம், லாவை மாத்திட்டாரு. ஆனா கடைசியா கர்த்தர் தான் அவர் அடக்கம் பண்ணாரு, அது வேற விஷயம். ஆனா அவரால் வந்து எனக்கு வந்து வேத புக்கில் மோசே வந்து ரொம்ப பிரியமான ஒரு மனிதன். ஆனா அவர் பண்ண ஒரு லீடர்ஷிப் ஃபெயிலரான ஒரு லீடர்ஷிப்னா இதுதான். ஜனங்களுக்காக பரிதவித்து கானான்குள்ளவே பிரவேசிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நம்ம யாரும் பண்ணக்கூடாதுன்னு தெரியப்படுத்துறாங்க. நம்ம எல்லாரும் பரம கானான்குள்ள பிரவேசிக்கணும். நமக்கு அதுதான் ஃபோக்கஸா இருக்கணும். அடுத்தவங்களை காப்பாற்றணுக்காக நம்ம ஆத்மா நம்ம அழிய விட்டுடக்கூடாது. நம்ம பண்றது நமக்கு கரெக்டா இருக்கா, நம்ம பண்றது நமக்கு நேர்மையா இருக்கா, நம்ம எந்த குறை இல்லாத இறைவனோட பாதத்துல வரோமா, இறைவனோட பணிகளை செய்யறோமா, இறைவனுக்கு உண்மையா இருக்கிறோமா, நம்ம பரிசுத்தத்தை நம்ம காத்துக்குன்னா நமக்கு பரம காணா நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ அடுத்தது ஜீசஸ் வராரு. ஜீசஸ் என்ன பண்றாரு, ஆடுகளை முன்னாடி விடுறாரு, விட்டுட்டு பின்னாடில இருந்து பாக்குறாரு. அதுதான் குட் லீடர்ஷிப். அதனால தான் குட் ஷெப்பர்ட்னு பேர் அவருக்கு. ஏதாவது ஒரு ஆடு மிஸ் ஆகி அங்க எங்க போனா போய் தேடி போய் கரெக்டா வாங்கன்னு சொல்வார். ஹல்லேலூயா. சோ அப்படிதான் நம்ம இருக்கணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுறார். ஹல்லேலூயா. சோ ஒருத்தருக்காக பரிந்து பேசுறது, அதுக்கு மூலமா அவங்களோட பேர்கள் அந்த புக் ஆஃப் லைஃப்ல என்னோட பேர் எடுத்துடுன்னு அந்த மோசஸ் அந்த அளவுக்கு வந்து ஜனங்களுக்காக பரிதவித்தாராம். கிறுக்கி போடாதீங்க, என் பேர் வேணாலும் கிறுக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாம விஷயத்தை தெரியப்படுத்திட்டு நம்ம சேஃப் ஆகணும். அவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு திருத்தி வழிக்கு கொண்டு வரணும், தெரியப்படுத்தணும், விட்டுடக்கூடாது. ஏன்னா அந்த தேவன் பிரியமாக இருக்கிறார். எப்ராஹிம், உன் மேல நான் பிரியமாக இருக்கிறேன், உன்னை நான் எப்படி தண்டிப்பேன், எப்படி நான் விட்டு கொடுப்பேன் இல்லையா அப்படின்னு வந்து தெரியப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் வழி நடத்துவார். சோ அந்த சத்திய ஆவியானவர் ஊழியக்காரர்கள் மூலமாக பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14 அதிகாரத்துல 26 வசனத்தின்படி சத்திய ஆவியானவர் பேசுவார், ஊழியக்காரர்கள் மூலமா தான் பேசுவார். என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றருவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூற்றுவார் அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. 1 யோவான் 2:27 படி அவர் கொடுத்த இந்த அபிஷேகமே நமக்கு போதுமானது. அவர் கொடுத்த இந்த அபிஷேகம் போதுமானது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. தரமா அந்த அபிஷேகம் சகலத்தையும் 1-2 இல்லமா சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயும் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக அப்படின்னு வந்து தேவ ஆவியானவரை தெரியப்படுத்துறாருன்னா பாருங்க.
அப்போ அந்த ஜனங்களுக்கு வழி நடத்துறக்குள்ளோ ஸோ தேவன் தாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் பரிதாபம் கொள்கிறார். மோசஸ் கெஞ்சி பரிதவித்ததுனால, கெஞ்சி கேட்டதுனால தேவன் தாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் பரிதாபம் கொண்டார். நமக்காக பரிதவிக்கிறவர் அவர் உண்டு, தேவன் உண்டு. நம்ம மனத்திருந்தலான பிறகு அவர் பரிதவிக்கிறாரு. தேவனுடைய ஊழியர்கள் நமக்காக கெஞ்சி நிற்கும் பொழுதும் அந்த ஊழியக்காரர்கள் ஜபத்துக்கும் அவர் பரிதாபம் பண்றாரு, பரிதவிக்கிறாரு. அந்த ஊழியக்காரர்கள் யாருக்காக ஜபம் பண்றாங்களோ அவங்கள மன்னித்து மறந்துடுறாரு. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கணும். அதுதான் தேவன் விருப்பப்படுறார். இங்க வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக என் தேவன் பரிதவித்தார். ரெவரண்ட் டாக்டருக்காக என்னை தேடி வந்தார், பரிதவித்தார். என் வாழ்க்கையை மாறியது. 2 இழப்புகளை சந்தித்த, தலையில மிகப்பெரிய கட்டி வந்தது. தற்கொலை வரைக்கும் நான் போனேன். சிலுவை பத்தின உபதேசம் மட்டும்தான் எனக்கு ப்ரீச் பண்ணி போதித்தார். தேவனுடைய உள்ளத்தில் பரிதாபம் எனக்காக உண்டானது. சர்ஜரி ஆயிடுச்சு. ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2019. அது முடிஞ்ச கையோட செப்டம்பர் 14க்கு பேப்டிசம் எடுத்துக்கினேன். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு செப்டம்பர் 17ஆம் தேதி என் வீட்டில் அவர் தரிசனம் ஆனாரு. கிருபாதார வரங்கள்னால நிரப்பி ஜனங்களுக்காக பரிதவிக்கும் ஒரு ஜெப ஆவியை ஊற்றிட்டார். ஹல்லேலூயா. டியூட்டரோனமி 32:36 வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போயிற்றதென்று அடிக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியர்கள் மேல பரிதாபம் படுகிறார். இல்லையம்மா? ஜனங்களுக்காக ஒரு ஊழியர் அழும் பொழுது தேவன் பரிதாபம் படுகிறார். தேவனோட உள்ளத்தில் பரிதாபம் நிரப்புகிறது. இந்த அன்பு நாம் எங்க இந்த உலகத்துல இப்போ பிரசன்ட் காண முடியும்? இல்லையா? இப்படி ஜெபிக்கும் மக்கள் எங்கே இருக்கிறார்கள்? தேடுங்க. உங்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிற மக்கள் எங்க இருக்கிறாங்க? உலகம் முழுவதும் இருக்கிற என்ஜிஹெச் பிள்ளைகளுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு ஊழியக்காரர்கள் உங்களுக்கு கொடுக்க வேண்டும். நான் அன்போடு தேவன்கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எங்க நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும், பாவத்தை குறித்தும், கண்டித்தும் உணர்த்தும் பரிசுத்தாவியம் குறித்தும் உங்களுக்காக பரிதவித்து ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரர்கள் தேவன் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ? கண்டிப்பா உங்களுக்காக ஏதோ ஒரு வகையில ஒரு ஊழியக்காரர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 135:14, சாம்ஸ் 135:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபம் படுகிறார். சோ ஊழியக்காரர் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாரு. அந்த விசாரிப்பு நடக்கிற நேரத்துல ஊழியக்காரங்க நுழைஞ்சிட்டாக்கா அந்த ஊழியக்காரர்கள் நிமித்தம் பரிதாபப்பட்டு அந்த ஜனங்களை விடுதலை செஞ்சிடுறார். இப்படி ஒரு ஈஸியான ஒரு வழியை தேவன் இந்த பூமியில கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய ஜனத்தின் நியாய தீர்ப்பை தம்முடைய ஊழியர்கள் மேல தீர்ப்பு பண்ணிட்ட பிறகு, நியாய தீர்ப்பு விசாரித்த பிறகு தம்முடைய ஊழியக்காரர்கள் மேலே பரிதாபப்படுகிறார். உண்மையான ஊழியக்காரர்களை நல்லா கவனிச்சு பாருங்க. அவரோட வாழ்க்கையில கண்ணீர், வாழ்வெல்லாம் வேதனை, அவர்களுடைய வாழ்வெல்லாம் தனிமை, பலவிதமான பாடுகள் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுதோ புரியுதோ தெரியல. இங்க நின்றுட்டு இருக்கிறேன் நான். பலவிதமான வேதனை, ஜனங்களுக்காக பரிதபித்து ஜெபம் பண்றது நிமித்தம் உடல், சரீரம், இருதயம் எல்லாம் பலகீனமாக இருக்கு. காரணம் லூக்கா 9:23 படி
உங்களில் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுக்கட்டும், அனுதினமும் தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றட்டும். உண்மையான மனிதன் இயேசு நடந்த பாதையில் தான் நடப்பார்கள். அவர் அடைந்த பாடுகளை தானும் அனுபவிப்பார்கள். 2 குழந்தைங்க இழந்த பிறகு அடுத்த குழந்தை ஐசியூல இருந்தாக்க துடிப்பேன், பரிதவிப்பேன். அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி துடிப்பேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வந்தக்குள்ள என்னோட உள்ளம் ரத்தத்தினால நிரம்பிடும், கரையாயிடும், நிரம்பி இருக்கும். அந்த போராடி ஜெயிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது. இதுதான் உண்மையான ஊழியக்காரர்களோட மனநிலைமை. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்தமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தன்னை பத்தி பேசுறவங்களும் தடுமாற்றம் பாருங்க. ஏன்னா அந்த பரிதவிக்கிற விஷயங்கள் அப்படியே நிரப்பிடுறார் உள்ளம். நியாயமாக இருந்தால் நாங்கள் பரிதாபம் கொண்டு ஜெபம் செய்யும் பொழுது தேவன் பரிதாபப்படுகிறார். தேவன் அந்த ஜெபத்தையும் கேட்கிறார். அழிந்து போகிற ஆத்மாக்கு ஜெபம் செய்யும் பொழுது அவர் பரிதாபம் கொள்கிறார். ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபம் கொண்டு அந்த மக்களை விடுதலை ஆக்குறார். தண்டிக்காம விசாரிக்காம விட்டுடுறாரு. இன்று நம்ம மத்தியில கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரணம், நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஊழியக்காரர்கள், உங்களுக்கு கொடுத்த ரெவரண்ட் டாக்டர் ஜெபம் செய்கிற நிமித்தம், மனதுருகி ஜெபம் செய்கிற நிமித்தம், ஜெபம் செய்யும் பொழுது நீங்கள் எல்லாம் அற்புதங்களை காணப்படுகிறீர்கள். எத்தனை விடுதலை ஆண்டவர் இந்த 7 வருஷத்துல கொடுத்திருக்கிறாரு. ஏராளமான சாட்சிகள், 600க்கு மேல சாட்சிகள். எத்தனை உயிர்களை காப்பாத்தி, எத்தனை கொடூரமான நோயிலிருந்து, எத்தனை வறுமையிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஊழியக்காரர்களுக்கு உண்மையா இருங்கள். அவர்களுடைய அன்பு ரொம்ப தூய்மையானது. உங்க மேலெல்லாம் ரொம்ப பாசம். எனக்கு விட்டுட்டு வேற இடத்துக்கு ஒரு வாரம் 10 நாள் போனாலே 1000 யோசனை வந்துடும் தலையில. கஷ்டமா இருக்கும், எப்படி போறது. ஹல்லேலூயா. உண்மையான ஊழியக்காரர்கள் வேதனையின் பாதையில் தான் கடந்து போவார்கள். சந்தோஷமான பாதையில போக மாட்டார்கள். கூக்குரல் கேட்கறதுக்குள்ள எப்படி சந்தோஷம் வரும்? கண்டிப்பா வராது. மற்றவர்களின் வேதனையை அறிந்து கொள்வதற்காகத்தான் நம்மை வேதனையின் பாதையில செல்ல அனுமதிக்கிறார். அதனால்தான் அவரு அந்த ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஹெப்ரூஸ் 13:17 படி உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, சரியாவா? அவர்கள் தூக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நமக்கு ஒரு காரியம் நினைக்கிறோம், அது வரலையே, இன்னும் கிடைக்கலையே, கவலைப்படாதீங்க. உங்களோட பெட்டிஷன் எல்லாமே அங்க போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்களுக்காக பரிதவிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தேவன் கொடுத்திருக்கிறார். பரிதவித்து ஜெபம் பண்றதுக்குள்ள தேவன் மனம் எருகிறார், பரிதாபம் கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த காரியம் இன்னும் நடக்கலையன்றதுக்குள்ள நம்ம பொறுமையாக இருக்கணும். சரியான நேரத்துல கொடுத்துடுவார்.
ஹெபிரேயர்கள் நிறுவனம் 10:36 படி, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. ரைட் டைம்ல தான் அவர் கொடுப்பாருன்னு தெரியப்படுத்தியிருக்கிறார். மத்தேயு 5:5 படி, சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் ரொம்ப நல்லவர். மாத்தி ஜெபிப்போமே. நம்ம ரெகுலரா ஜெபம் பண்றோம், சில விஷயங்கள் நடக்கிறது இல்லை. நமக்கு எல்லா விஷயம் ஜெபம் பண்ண கையோட டக் டக்குன்னு நடக்கிறது இல்லை, நிதானமா நடக்கும். ஆனா கண்டிப்பா நிச்சயமா நடக்கும். சரியா? ரெகுலரா நம்ம ஜெபம் பண்றது கொஞ்சம் மாத்தி பண்ணா என்ன? மாத்தி பண்றதுக்கு யோசிக்கலாமே இல்லையா? மாத்தி யோசிக்கலாமே. ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு கடல், ஓஷன், ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கடல், ஒரு ஓஷன்ல ஒரு படகு, அதாவது போட்டு போய்கொண்டிருக்கு. அதுல ஒரு 5 பேர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நடுவுல ஒரு பெரிய பாறை, அதாவது ராக், ஒரு பாறை வந்து நிக்குது. படகு அதை முட்ட போகிறது. அந்த 4 பேர், அந்த 5 பேர்ல 4 பேர் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன பிரார்த்தனை செய்திருப்பார்கள் சொல்லுங்க? கரெக்டா? ஒருத்தர், ஆண்டவரே இறைவா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து சொல்லி இருக்கலாம். பாறையில் மோதாமல் எங்களை காப்பாத்துங்க, இல்லையா? ஆண்டி சொன்ன மாதிரி காப்பாத்துங்க, இறைவா காப்பாத்துங்க, எப்படியாவது இந்த பாறையை எடுத்து போடுங்க ஒருவேளை சொல்லலாம். இந்த பாறையை மாற்றி போடுங்கன்னு சொல்லலாம், மாத்தி வேற இடத்துல வைங்கன்னு சொல்லலாம், அல்லது இந்த பாறையை டிஸ்ட்ராய் பண்ணுங்கன்னு சொல்லலாம். நம்ம தான் நல்ல ஐடியா சொல்லி கொடுப்போமே கடவுளுக்கே. எல்லாரோட மைண்ட் அதான் ஓடிட்டு இல்ல? ஒருவேளை இந்த பாறையை எடுத்து போடுங்க, இந்த பாறையை டிஸ்ட்ராய் பண்ணுங்க, இந்த பாறையை அகத்துங்க, இந்த பாறையை நகர்த்துங்க, இந்த பாறையில நான் மோதாதபடி காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இதுதான் நம்ம சொல்லி எல்லாரும் ஒரே மைண்ட்ல இருக்கிறோமா? மாத்தி ஜெபிப்போமே. மேலிருந்து ஒரு பொருள் வருது, மாத்தி ஜெபம் செய்யுங்க அப்படின்னு அது செய்துதான் பார்ப்போமே, இல்லையா? பிரார்த்தனையை மாற்ற வேண்டும் என்று தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். நீ உன் வழியில போய் கொண்டிருக்கிறாய், பாறை அதே இடத்துல தான் இருக்கிறது, நீதான் போயிட்டு இருக்கிற அந்த பாறை கிட்ட. நீ உன் வழியில போயிட்டு இருக்கிறீல்ல, நீ போறதுக்காக அந்த பாறை அதோட இடத்துல தான் இருக்கு. அத வந்து விலகணும்ன்றியே. இது என்ன நியாயம்? இது என்ன நீதி? இல்லையா? நீதி இல்லையே. சோ எப்படி பிரார்த்தனை ஆகும் அப்படின்னு தேவ ஆவியானவர் கேட்கிறார். மனம் கழுவப்படுது பாருங்க. இப்போ எல்லாரோட மனம் கழுவப்படுது இல்லையா? கழுவப்படுது. இப்ப அடுத்தது ரெவரண்ட் டாக்டர் என்ன புதுசா சொல்ல போறாங்க? ஈகரா இருக்குல்ல? மனம் கழுவப்படுகிற ஒரு பிரார்த்தனை. இறைவா, பாறையை நகற்ற வேண்டாம், பாறையை நகற்ற வேண்டாம், தண்ணீரை உயர்த்தும், பாறையில் மோதாமல் என் படகை அப்புறம் கொண்டு செல்லும். நல்லா இருக்குல்ல? மாத்தி ஜெபிப்போமே. தண்ணீரை உயர்த்தும், பாறையில் மோதாமல் என் படகை அப்புறம் கொண்டு செலுத்தும். இதுதான் பிரார்த்தனை அப்படின்னு தெரியப்படுத்துறார். மாத்தி ஜெபிக்கணும். பாறையில் நம்ம மோதுவதுதான் நம்மளோட பாறையில போய் நம்மளோட படகு மோதக்கூடாதுன்னு தான் நம்மளோட பிரச்சனையா இருக்கு, இல்லையா? அதுதான் பிரச்சனையை தவிர பாதையை நகர்த்துது அது இல்லை நம்ம பிரச்சனை. பாதையை நகர்த்த வேணும்ன்றது நம்மளோட பிரச்சனையே இல்லை. அது பாட்டுக்கு அதுக்கு தான் கிடைக்குது. நம்மளோட படகு பாறையில மோதக்கூடாது, இதுதான் நம்மளோட பிரச்சனை. சோ இந்த பிரச்சனை, இதுதான் பிரச்சனையை தவிர பாதையை நகர்த்துறது நம்மளோட பிரச்சனை அல்ல என்பதை உன்னோடைய என்ஜிபி பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தின தேவ ஆவியானவர் தெரியப்படுத்தினார். இந்த நீதியை இன்னைக்கு சொல்லிக் கொடு
அப்படின்னு சொன்னாரு. மனம் மாறுகிறது, எண்ணம் மாறுகிறது, பிரார்த்தனை கேட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறாரு. NJPH மினிஸ்ட்ரியில வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்கள் தான், ஊழியக்காரர்கள் தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்காக பரிதவித்து நம்ம ஜெபம் பண்றோம். நமக்காக பரிதவிக்கிறவர்கள் உண்டோன்ற ஒரு கேள்விக்கு நான் உனக்காக பரிதவிக்கிறேன்னு ஜெப வீரர்களை தேவ ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெப வீரர்களை, இது போதும் இல்லையா நமக்கு? இது விட என்ன தேவை இல்லையா? கடைசியா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 6-8 ஒவ்வொரு இப்படி இருக்கணும்னு தேவ ஆவியானவர் விருப்பப்படுகிறார். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்தில் போகையில் பரலோகம் ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கும் வாக்கு, குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள். 2022 ஒரு சீவோ ரத்தம் வலிஞ்சிட்டே இருக்கும் கால்லையும் கையிலையும். ஒரு சகோதரி ஒரு தத்தோ கூட வராங்க ரூமுக்கு, டெலிவரன்ஸ் ரூமுக்கு. அந்த ரூம் ஃபுல்லு நார ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மாதிரி வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எல்லாரும் கழுவிட்டாங்க. நாங்க நிக்கிற அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி என்ன பண்ணாரு, அந்த வாடையே எடுத்து விட்டுட்டாரு என்னோட நோஸ்ல இருந்து. அவரை போலவே என்னை மாத்தி தலையில கை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு. எண்ணி 3 மாசத்துல அந்த வியாதி தீர்ந்துச்சு, நோய் மாறிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அனாயிண்டிங் எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ மற்றவங்களுக்காக கேட்கிற கூக்குரலுக்கு நம்ம காதுல கேட்கும். மற்றவங்க போடுற கூக்குரல் எங்களுக்காக பரிதவிக்கிறவர்கள் உண்டோன்றக்குள்ள அந்த குரல் கேட்கறதுக்குள்ள அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை டக்குன்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட கேட்டு சொல்றேன், இவங்கள்ட்ட கேட்டு அது வேண்டாம், வாலண்டியரா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆல்ரெடி நீங்க தேர்வு ஆயிட்டீங்க. காக்கெல்லாம் வேண்டாம். கால் வலி இருக்கா, ஜுரம் இருக்கா, உடனே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன்னு ஜெபம் ஆரம்பிச்சிடுங்க. ஊத்திடுவார், அவர் ஆவியை ஊத்திடுவார். ஹல்லேலூயா. மரித்தோர்களை எழுப்புங்கள். NJPH மினிஸ்ட்ரி அது பண்ணியிருக்கு. எத்தனை பேரை எழுப்பியிருக்கு. ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்துங்கள், இதுவும் செய்திருக்கிறோம் NJPH மினிஸ்ட்ரியில. கிட்டத்தட்ட அந்த அம்மா அந்த நோயினால பாதிக்கப்பட்ட, சர்ம நோயினால பாதிக்கப்பட்ட அந்த அம்மா 2.5 மணி நேரம் நின்று ஜெபம் பண்ண பிறகு 3 மாசத்துல கம்ப்ளீட் ஹீல். கேட்கறவங்க தான் சொன்னாங்க, உங்க வாடையை அடிக்கல. இல்லை, அடிக்கவே இல்லை. அடிச்சா தானே, ஒருவேளை அடிச்சுட்டா ஒரு நொடி கூட அங்க நிக்க முடியாது. இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. நல்லா கேட்டுக்கங்க. ஏசப்பாவோட ரத்தம் தான் நமக்கு இந்த பூமியில இலவசமா கிடைக்கும். அவரோட வரங்கள் இலவசமாக கொடுத்திருக்கிறாரு, அதை பயன்படுத்துறோம். அதை தாண்டி இடமோ உங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க தான் ப்ரே பண்ணிட்டு வரணும். அதையும் சொல்லினேன்லவா, கரெக்டா? உங்களுக்கு நன்மை வேணும்னா நீங்க வந்திருக்கிற இடத்துக்கோ உங்களோட டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீங்க தான் செலவு பண்ணிட்டு வரணும். இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் மற்றவர்கள் கொடுங்கள். தேவன் தெரியப்படுத்திருக்கிறார். அந்த வரங்களை நாங்கள் ஜெபம் பண்ணி பயன்படுத்தக்கூட அவங்க பெற்றுக்கொள்வார்கள். அவரோட ரத்தத்தை தவிர வேற எதுவுமே நமக்கு இலவசமா இல்லைமா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உயர்வே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுவோம். Our Father who art in heaven,
Hallowed be your name, thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom, and the power, and the glory forever. Amen. ஆமென். உட்காருவோம். எல்லாரும் உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஆவினாலே அபிஷேகம் செய்து, ஆவினாலே அபிஷேகம் செய்து, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே, அன்பு வசனத்தால் நடத்துகின்றாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உண்மையாக, உத்தமமாக, தூய்மையாக, பரிசுத்தமாக மன்றாடும் பொழுது, மற்றவர்களுக்காக பரிதவித்து மன்றாடும் பொழுது இறைவன் அதை கேட்கிறார். அதே ஊழியக்காரர்கள் மற்றவர்களை குறை சொல்ல, குறைகளை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கேட்கவும் அவங்களுக்கு நேரமும் இருக்காது, சமயமும் இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கிறது கடைசி காலகட்டத்தில் நம்ம போய்கொண்டே இருக்கணும். we just keep move on. அதுதான் தேவன் தெரியப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. திருவிருந்து பந்திக்கு நம்ம ஆயத்தமாகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். Amen. அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகவும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, எங்களுக்காக பரிதவிக்கிறவர் உண்டோ என்ற ஒரு தலைப்பிலே மூலமாக சத்த
சத்தியங்களை நீர் தெரியப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. பிதாவே, எங்களுக்காக நீங்க பரிதவிக்கிறீங்க ராஜா, அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமது மக்களுக்காக, உமக்கு பிரியமான மக்களுக்காக பரிதவிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க சுவாமி. அதுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, சத்திய ஆவியானவரே, நீங்க கூட இருந்து ஊழியக்காரர்கள் மூலமா பேசி பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்கள் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும். குறைவுகளெல்லாம் நிறைவாக நீங்க மாத்துங்கள் ராஜா. நோய்கள் எல்லாம் தொட்டு சுகம் தாரும் ராஜா, குணமாக்குங்கள் ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமணம் ஆண்டு கொண்டாடுறாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. இந்த இடத்தை விட்டு வீடு போறவங்களோ ஆண்டவரே, உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ராஜா. மகிழ்ச்சியோட போகட்டும் ராஜா. எனக்காக பரிதவிக்கிறதுக்கு தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமா நான் பரிதாபப்பட்டு நான் விடுதலை ஆக முடியும், நான் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், தேவன் ஊழியக்காரர்களோட ஜெபத்தை கேட்டு பரிதாபம் கொள்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோட இந்த இடத்தை விட்டு போகட்டும் சுவாமி. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா தேவனே, இந்த நாள்ல கூட ராஜா அப்பா எங்களுக்கு புது நம்பிக்கை கொடுத்த ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக பரிதவிக்கிற தேவனா இருக்கிறீர் என்று ஆண்டவரே அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே ராஜா, எங்க விசுவாசத்தை ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தேவனே, எங்களுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிற தீர்க்கதரிசியான ரெவரண்ட் டாக்டர் சுமிதா பிரகாஷ் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தீர்க்கதரிசியை கர்த்தாவே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்களை கொண்டு இன்னும் அதிகமாய் பயன்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறீன் ஆண்டவரே. அவங்க சரீரத்துல காணப்படுகிற எல்லா விதமான பலவீனங்களும் ஆண்டவரே ராஜா, எல்லா விதமான சுகவீனங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய தழுவுகளால் அவங்களை சுகப்படுத்துவீராக, அவங்களை பலப்படுத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க பலவீனத்துல அவங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. அவங்க யார் யாருக்காக ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் நிலைப்படுத்தி ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, அகர்த்தப்பா ஊழியக்காரனுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா அவங்க மேல பரிதவிக்கிற தேவனா இருந்து அப்பா தேவன் அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்களோ, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுதலை தந்துடுவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, என்ஜேபிஎச் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ரெவரண்ட் டாக்டர் ஆண்டவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பா தேவனே, பிரகாஷ் அங்கிள் உங்க கருத்துல ஒப்புவிக்கிறோம். மகன் கீர்த்திக்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் ஷெர்லிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்பா, ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. செய்யற வேலையில கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே அவங்க அடுத்த படிய ஆண்டவரே ராஜா ஒரு உயர்வை அடுத்த உயர்வை பார்க்கும்படிக்கு அவங்க செய்யற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவங்களுக்கு துணையாய் நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஷேர்லி படிக்கிற அந்த படிப்பை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பி மகளை ஒரு சாட்சியா இன்றைக்கு நீங்க நிறுத்தினது போல இன்னும் ஆண்டவரே அப்பா ஃபியூச்சர்ல ஆண்டவரே ராஜா மகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்தி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. அப்பா தேவனே, ரெவரண்ட் டாக்டருக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா விதமான அப்பா தேவனே பொல்லாத சத்துருடைய கிரியைகள், எல்லா விதமான ஆயுதங்கள் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே ராஜா. ஆம் தகப்பனே, அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துங்க. அப்பா இன்னும் ஆண்டவரே ராஜா அப்பா அவங்களோட ஊழியம், இந்த என்ஜிபிஎச் ஊழியம் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஆலயத்தின் ஊழியம் ஆண்டவரே ராஜா இன்னும் உலகம் எங்கும் சுவாமி ராஜா அப்பா பிரசித்தம் ஆகும்படிக்கு அப்பா ஊழிய எல்லையை விரிவாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, மலேசியா தேசம் உம்முடைய தேசமா மாறணும். அப்பா தேவனே, இந்தியா தேசம் தேசமாக மாறட்டும். இன்னும் நிறைய இடத்துல எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே ராஜா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. Bless you all. Praise the Lord. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக் கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.